நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கூடி வந்து ஆராதிக்கும்படி நீர் பாராட்டியிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் துதிகளினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் ஆண்டவரே உம்மை கனப்படுத்தும்படி நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி. எல்லாவற்றையும் சுகந்த வாசனையை நீர் நுகர்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது நீர் எங்களை ஆண்டவரே உடைய வார்த்தையினால் நிரப்பக போகிறதான ஒரு நேரம். உடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவரே நீர் எங்களை அபிஷேகிப்பீராக. உடைய வசனத்தினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் அப்படின்னு. உன்னத பாட்டு என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி மணவாளனுக்கும் மணவாட்டிக்குமான ஒரு உறவை, ஐக்கியத்தை, சபைக்கும் தேவனுக்கும் உள்ளதான ஐக்கியத்தை அது சொல்லுகிறது. குறிப்பாக உன்னதமான அன்பு, தேவனுடைய நேசத்தை நாம் இதில் புரிந்து கொள்ள முடியும். ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, உன்னதமான நேசத்தை புரிஞ்சுக்கணுன்னா, அதுக்கு முன்னாடி பிரசங்கி வந்தால் தான் முடியும். பிரசங்கியை நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா தான் உன்னதமான அன்புக்குள்ளேயே வர முடியும். பிரசங்கி என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் மாயைன்னு சொல்லுது. நீங்கள் உலகத்தில் உள்ளதெல்லாம் மாயைன்றதை எப்போ புரிஞ்சுக்கிட்டு வரீங்களோ அப்போ தான் தேவனுடைய உன்னதமான அன்பு என்ன செய்யும், நமக்கு புரியும். பல நேரங்களில் பிரசங்கியை தாண்டாமல், பிரசங்கியை படிக்காமல் நம்ம நேராக உன்னத பாட்டுக்கு வந்துடுறோம். தேவனுடைய அன்பை ருசிக்க தொடங்குகிறோம். அதே நேரத்தில் உலகத்தினுடைய அன்பு மாயை நமக்கு தெரியாமையே இருக்குது. ஸோ இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியாக தேவனுடைய அன்பை உணர்ந்தவங்களுக்கு உலகம் மாயைங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் அந்த தேவனுடைய அன்பை கொஞ்சம் குறைய ருசிக்கிறவங்களுக்கு, கொஞ்சமாக அப்படி வசனம் சொல்லும் பிரசங்கியில், பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரத்தாக இருக்கிற துன்மார்க்கர் அப்படின்னு சொல்லும். அப்படி வந்துட்டு போகிறவங்க அப்பப்போ தேவ சமூகத்துக்கு வருவாங்க, போவாங்க, அப்பப்போ ஆவியில் நிறைவாங்க, திருப்பி பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்க, பட்டும் படாமல் இருப்பாங்க கிறிஸ்துவின் அன்பில். அவங்களுக்கு இந்த அன்பில் நிலைத்திருக்க முடியாது, உன்னத பாட்டில் இருக்கவே முடியாது, உன்னத பாட்டு புரியவும் புரியாது. அப்போ நாம் இந்த உன்னத பாட்டை படிக்கணும்னா முதல்ல பிரசங்கியை நல்லா படிச்சிடணும். பிரசங்கி மனசில் எப்போ நல்லா பதியுதோ அதுக்கப்புறம் தான் உன்னத பாட்டு புரியும், இல்லைன்னா உன்னத பாட்டு புரியாது. இப்போ அந்த உன்னத பாட்டை ஆரம்பிக்கும் போதே அந்த முதல் அதிகாரத்திலேயே மணவாட்டி சபை மணவாளனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுது, என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் அப்படின்னு இருக்கு. உமக்கு பின்னே ஓடி வருவோம் அப்படின்னா என்ன? உமக்கு பின்னே நாம் ஓடி வருகிறோம், நான் வருவேன் தானே சொல்லணும். ஒரு மணவாட்டி ஒருத்தர் தானே, அப்படி தானே சொல்லணும். நீங்கள் நல்லா வேதாகமத்தில் நல்லா கவனித்து பாருங்கள். பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாட்டினுடைய ரகசியம் தெரியவே தெரியாது. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே புதஞ்சிருக்கிற பரலோகத்தினுடைய ரகசியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளனா பழைய ஏற்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் தெரியவே தெரியாது. இல்லைனா புதிய ஏற்பாடு உங்களுக்கு சாதாரண ஒரு காஸ்பல் போல தான் இருக்கும். இந்த பழைய ஏற்பாடு முழுக்க பாருங்கள், எங்கெங்கெல்லாம் மணவாட்டியை கூட்டிகிட்டு வராங்கன்னு பாருங்கள். ரெபேக்காலாக இருக்கட்டும், அப்புறம் லேயாளாக இருக்கட்டும், அல்லது அப்புறம் ராகேலாக இருக்கட்டும், மணவாட்டியை போய் கூட்டிகிட்டு வர்றது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா இடத்திலும் கூட கொஞ்சம் பேர் வருவாங்க, கூட கொஞ்சம் பேர் கண்டிப்பாக ஒரு குரூப் ஒன்று வரும். ரெபேக்காலோட தாதிமார் ஒரு குரூப் ஒன்று வந்துச்சு. அப்புறம் ராகேலுக்கும் லேயாளுக்கும் சில்கால் மில்கால் இவங்க எல்லாரும் வந்தாங்க கூட. ஒருத்தரை கூப்பிட போனால் ஒரு குரூப் தான் வரும். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் வருது. ஆனால் நீங்கள் பைபிள் ஃபுல்லாக மணவாட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குரூப் வரும். லேயாலோட ஒரு வேலைக்காரர்கள், தாதிமார்கள், அப்புறம் ராகேலோட, ரெபேக்காலோட. அவன் கூப்பிட போனது ஒரு ஆளை தான், ரெபேக்காலை தான் அவன் கூப்பிட போனான், மணவாட்டியை தான் கூப்பிட போனான். ஆனால் ஒரு மணவாட்டியை நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா பின்னாடி ஒரு குரூப் வரும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது. அதுக்கு தான் அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க நமக்கு. இப்போ மணவாட்டி சொல்கிறா, என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்துடுவோம் அப்படின்றது. அப்போ அந்த ஓடி வந்துடுவோம் அப்படின்ற யார்? இப்போ உங்களையுமே என்னையுமே கர்த்தர் இழுத்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய சபைக்குள்ளே. சபைனா கட்டடத்துக்குள்ளே இல்லை, அவருடைய சபை என்கிற ஐக்கியத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் நம்மளை மட்டும் கூப்பிட்டாரா? நம்மளை மட்டும்தான் அழைச்சிருக்கிறாரா?
நம்மளை மட்டும்தான் ஆண்டவர் வந்து பரலோகத்துக்கு கூப்பிட்டுருக்கிறாரா அப்படின்னா இல்லை. நமக்கு பின்னாடி கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இங்கே யாருமே ஒருத்தர் வர்றதுக்காக ஆண்டவர் கூப்பிடவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. ஒரு ஆளை வச்சு பின்னாடி இன்னொரு குரூப்பை வர வைக்கணுங்கிறது தான் தேவனுடைய திட்டமே. இன்றைக்கி காஸ்பல் அல்லது தேவனை பற்றி பரிமாறிக்கொள்ளுகிற காரியம் வெளியே சொல்கிறது அப்படிங்கிறது போன ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷனில் குறைஞ்சிருக்குது. அப்போல்லாம் இயேசுவை பற்றி நாங்கள் அறிஞ்ச உடனே முதல் வருஷத்துலேயே நான் சொல்லுவேன், உடனடியாகவே ஒரு சிலரை நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், சபைக்கு கூட்டிகிட்டு வருவோம். எங்களுக்கு யாரும் சொல்லவே இல்லை, எங்களுக்கு இப்படி சொல்லுங்கன்னு யாரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே கிடையாது. ட்ரைனிங்லாம் கிடையாது. காஸ்பல் ட்ரைனிங்கு, இந்த ஃபயர் கான்ஃபரன்ஸு அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிஞ்ச உடனே, அதான் பவுல் சொல்கிறார் இல்லையா, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. நமக்குள்ளே வந்த உடனே அதை யாருக்கிட்டையாவது சொல்லணுங்கிறதான ஒரு எண்ணம் வரும். அப்படி வந்தால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னே அர்த்தம். ஏன் அப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று வரும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினுடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆத்மாவுக்கு ஒரு சுபாவம் இருக்குது. அதோட சுபாவம் என்னென்னா, அது எந்த ஒரு விஷயத்தையுமே தான் வச்சுக்கொள்ளாது, யாருக்கிட்டையாவது பகிர்ந்து கொள்ளும். இது ஆண்டவர் அப்படி தான் டிஃபால்ட்டாகவே டிசைன் பண்ணியிருக்கிறார். நீங்கள் உலக பிரகாரமாயும் பாருங்கள், நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தீங்க, போனீங்க, வாங்குனீங்க அப்படின்னா உங்களை அறியாமலேயே அடுத்து பேசுகிறவங்கக்கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணுவீங்க. மார்க்கெட்டிங்கில் இதுக்கு வந்து 1-to-1 மார்க்கெட்டிங்னு பேர், இல்லைனா மவுத் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. இதுதான் இருக்கிறதுல எஃபெக்டிவ். ஏன் எஃபெக்டிவ் அப்படின்னா, இப்போ நீங்கள் டிவியில் பார்க்குற விளம்பரம், அப்புறம் வழியில் பார்க்குற போர்டு, அப்புறம் போஸ்டர்ஸு, இது எல்லாமே செலவு பண்ணி பண்ணுறது. அதை வந்து அவங்க பர்பஸாக அந்த இடத்துல வைக்கணும், அங்கே வச்சா தான் ஜனங்க பார்ப்பாங்க, அப்போ தான் ஜனங்க பார்த்துட்டு நம்மளை ப்ராடக்டை வாங்குவாங்க. டிவியில் இந்த நேரத்தில் போடணும், இந்த நேரத்தில் நியூஸுக்கு நடுவில் போடணும், சில ப்ரோக்ராமுக்கு நடுவில் போடணும், ஈவினிங்கில் போட்டால் ஜனங்க பார்ப்பாங்க. இப்படி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இதெல்லாம் அவங்க சர்வே பண்ணி தான் அந்த ஒரு விளம்பரத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து ரீச் பண்ணுறாங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாமல், செலவே இல்லாமல், டைம் பார்க்காம, சர்வே பண்ணாமல் ரீச் பண்ணுற ஒரே விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல ப்ராடக்டை கொடுத்துட்டிங்கன்னா வாங்கிட்டு போகிறவன் தானாகவே அதை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவான். அவன் ப்ராடக்ட் அவன் கரெக்டாக கொடுத்தான், உங்களை அறியாமலேயே நீங்கள் அதை சொல்ல தொடங்குறீங்க. ரொம்ப சீப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்ல தொடங்குறீங்க. இதுக்கு பேர் தான் மவுத் மார்க்கெட்டிங், 1-to-1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்டிங்கினுடைய ஃபஸ்ட்டு முதல் இதை எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் தான் நீங்கள் இதை பார்க்க முடியும். காஸ்பல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, காஸ்பல் அப்படின்னா கோ ஸ்பெல், போய் சொல்லு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் காஸ்பல். இது ஒவ்வொருத்தரின் மேல் விழுந்த கடமை. இந்த கடைசி காலத்தில் உங்கள் அத்தனை பேர் மேலே, நம்ம அத்தனை பேர் மேலேயும் விழுந்த கடமைகளில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா காஸ்பல், போய் என்று சொல்கிறது. கர்த்தர் ஏன் நம்மளை இழுத்துருக்கிறாரு? நான் மட்டும் ஓடி வந்து உட்கார்றதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நமக்கு பின்னாடி கர்த்தர் 2-3 ப்ராசஸ் வச்சுருக்கிறார். நம்ம ஒரு ஆள் வழியாக ஆண்டவர் நிறைய விஷயங்களே வச்சுருக்கிறார். நம்ம ஒரு அந்திரேயாவை கூப்பிட்டார், அவன் போய் பேதுருவை கூட்டிகிட்டு வந்துட்டான். பேதுருவை போய் கூப்பிட்டாரு, அவன் ரட்சிக்கப்பட்டு 3000 பேரை கூப்பிட்டு வந்துட்டான், 5000 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டான். இதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆண்டவர் ஒருத்தரை வச்சு அதுக்கு பின்னாடி அநேக பிளான்ஸ் வச்சுருக்கிறார். அதுதான் என்னை இழுத்துக்கொள்ளும், ஓடி வந்துடுவோம் அப்படின்னு இருக்கு. இன்றைக்கி கடைசி காலத்தில் எதுக்காக ஒன்று அழைச்சி கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. வேதாகமத்தில் வாசித்து பாருங்கள். நான் ஒரு சம்பவத்தை நம்ம இன்றைக்கி எடுத்து வாசிப்போம். எனக்கு இந்த இழுத்துக்கொள்ளும்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்த ஆண்டவர் உணர்த்தின அந்த சம்பவம் அதுதான். அது உள்ள நிறைய பொக்கிஷங்கள் ஆண்டவர் வச்சுருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். நம்ம அந்த 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரே சம்பவம் தான் இருக்குது அந்த 11ஆம் அதிகாரத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்த்தாள் மரியாள் லாசரு சம்பவம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மார்த்தாள் மரியாள் லாசரு சம்பவத்தில் ஆண்டவர் 3 விதமானவர்களை இழுக்கிறார் உள்ள. அந்த எப்படி செயின், ஒரு லிங்க் ஆண்டவர் வைக்கிறாருன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த லிங்கில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். நீங்களும் நானுமே அதை ஃபாலோ பண்ண வேண்டியவங்களாக தான் இருக்கிறோம். சபைக்குள்ளே வருகிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம். 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி. ஆனால் நாம் இந்த ப்ராசஸ், கர்த்தரத்தில் ஒரு திட்டம் இருக்கிறது, ஹெவன்லி பிளான். இப்போ நீங்கள் எம்எல்எம்லாம் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு ஆளை பிடிக்கிறாங்க, பிடிச்சி அவங்ககிட்ட சொல்கிறாங்க 4 பேரை கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க.
அந்த 4 பேர்கிட்ட சொல்கிறாங்க, 4 பேரை கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க. இப்படி 4 பேராக அது அப்படியே எல்லைகள் பெரிதாகி அவங்க பல நாடுகளுக்கு பரவுறாங்க. MLMன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கும்பாங்க. அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னா பைபிளில் இருக்குது. ஆண்டவர் ஒரு ஆளை தான் பிடிக்கிறார். இப்போ பாருங்கள், இந்த 11ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், முதல் ஆளை கர்த்தர் எப்படி பிடிக்கிறாருன்னு பாருங்கள். 20வது வசனம் வாசிங்க பார்ப்போம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், இதுதான் ஃபஸ்ட்டு கீ. ஆண்டவர் கூப்பிடுறது முதல் கீ என்னன்னா, ஒரு சவுண்டை உங்களுக்கு கேட்க பண்ணுறாரு. மார்த்தாளுக்கு கேட்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார். யோசித்து பாருங்க, ஆண்டவர் வர்றதே மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்யத்தான் வரார். வர ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ஆளை அனுப்பி, நான் வந்துட்டுருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறேன். நம்ம எப்போவுமே யார் வீட்டுக்காவது வரணும்னா முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏன்னா அவங்க ரெடி ஆகிறதுக்கு, அப்போ தான் அவங்க வந்து நம்மளை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆவாங்க. அப்போ வாங்க, நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து வராரு, வர்றதுக்கு முன்னாடி மரியாள்கிட்டையோ மார்த்தாள் வீட்டுக்கோ சொல்லி அனுப்பலை. இத்தனைக்கும் அவர் வந்து துக்க வீட்டுக்கு வராரு, நான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா தான் அவங்க இருப்பாங்க. இதுதான் ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனால் எந்த இன்ஃபர்மேஷனும் செய்யலை. ஆனால் இயேசு அவள் கேள்விப்படும்படி ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறாரு, அவர் வருகிறார் என்பது அவளுக்கு கேள்விப்படுகிறது, தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அவளுக்கு நேரடியாக சொல்லப்படலை, அவள் அதை கேள்விப்படுகிறாள். அதான் ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபஸ்ட்டு ஆண்டவர் நம்மளை இழுத்தது. பல நேரங்களில் பர்டிகுலராக நமக்கு அழைப்பு வந்து, நமக்கிட்ட வந்து காஸ்பல் வந்து ஆண்டவர் யார் மூலமாக தான் அனுப்புகிறார், அதை நம்ம கேள்விப்படுறோம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளை இழுக்கிறது, கர்த்தருடைய சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் யாரை அனுப்புகிறாரு, எப்படி அனுப்புகிறாரு, எங்கே வருது நம்ம சொல்கிறோம் தெரியுமா? ஆக்சிடெண்ட்டாக அவர் எனக்கு ஒரு நாள், நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் எனக்கு காஸ்பல் சொன்னார். ஒரு நாள் பார்த்தேன், திடீர்னு ஒரு ட்ராக்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்து படித்தேன், அதில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். எத்தனையோ பேருக்கு சாட்சி இருக்குது. திடீர்னு நான் வழியில் ஒருத்தரை பஸ்ஸில் பார்த்தேன், அவர் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னார். இந்த திடீரே ஆண்டவர்கிட்ட கிடையாது. ஆண்டவருடைய பிளானில் என்ன கிடையாது? திடீர், ஆக்சிடெண்ட்டு, தற்செயலாய், எதிர்பாராத விதமாய் இப்படிங்கிற வேர்டே கர்த்தர்கிட்ட கிடையாது. ஏன்னா கர்த்தர்கிட்ட இந்த எதிர்பாராத விதம் அப்படின்னு இல்லை. அவர் எல்லாருமே அவருக்கு எதிர்பார்த்தது தான், அவருக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட திடீர்னு ஒன்று கிடையாது, ப்ரீ பிளான்டு எல்லாமே. ஆண்டவர்கிட்ட எல்லாமே ப்ரீ பிளான். அதே மாதிரி ஆக்சிடெண்ட் நம்ம சொல்கிறோம்ல, விபத்து திடீர்னு நடந்துருச்சு, அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட ஒன்று கிடையவே கிடையாது. அவருக்கு போகும்போதே தெரியும், இங்கேருந்து போகும்போதே தெரியும், அவன் போனால் அந்த ஊரில் நம்மளை அடிப்பான், கல்லெறிவான், ஏற்றுக்கொள்ள மாட்டான், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா காலையிலே பிதா அவருக்கு சொல்லிட்டாராமா. அப்படி தான் வசனம் சொல்லுது, ஏசாயா 50:4 சொல்லுது. அதிகாலையே அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவாராமா. அவர் பவுலுக்கே தெரியுது பாருங்களேன், நம்ம போவேணா, காற்றடிக்குது, நம்ம கப்பல் சேதம் வரப்போகுது அப்படிங்கிறார். இல்லை நாங்கள் போவோங்கிறான். சரி வா போவோம், நான் கூட இருந்தாலும் பழைக்கிறீங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு கூட போகும்போது சொல்கிறான், கப்பல் சேதம் தான் வரும், என்ன வராது, உயிர் சேதம் வராது. இந்த ஆக்சிடென்ட்டுன்னு இப்போ இது வந்து எப்படி பவுலுக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்? இப்போ திடீர்னு கப்பல் உடையுது, பவுல் என்ன சொல்வார்? என்னப்பா திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படியே சொல்வார்? அவர் சொல்வார், நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன் தானே, இப்படி நடக்கும்னு உனக்கு சொன்னேன் தானே. இதுதான் நமக்கு முன்னாடியே ப்ரீ பிளான். அப்போ பவுலுக்கே எப்படி இருக்குன்னா, கர்த்தருக்கு ப்ரீ பிளான்டு, எல்லாமே தெரியும். உங்கள் வாழ்க்கையிலும் சரி, எது ஒன்றுமே ஆக்சிடென்ட்டுன்னு நினைக்காதீங்க, இப்படி ஒன்று நடக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு பெரிய ஊழியருக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னாராம், உன் வண்டியை மாற்று அப்படின்னாராமா. உன் வண்டியை நீ என்ன செய்ய, மாற்று அப்படின்னாராமா. அப்போ அந்த பெரிய ஊழியர் வந்து, இல்லை ஆண்டவரே, வண்டியை மாற்றினா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. இது அவரே, அந்த பெரிய ஊழியர் சொல்லியிருக்கிற சாட்சி. இப்போ அந்த பெரிய ஊழியர் இல்லை, அவருடைய வீடியோ சாட்சி இருக்குது. அதில் அவர் சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, நான் வண்டியை வந்து நான் மாற்றலை, வேண்டாம், பார்த்தா ஏதாவது எல்லோரும் சொல்லுவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இல்லை நீ மாற்று. ஒரு தடவைக்கு 3 தடவை சொன்னாராம். கடைசியாய் ஒரு ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் அவருடைய மகள் இறந்து போனால் அவருக்கு மிகுந்த சேதமடைந்தது. அவர் அந்த மெசேஜில் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் சொல்லியிருந்தார், நீ மாற்று, உனக்கு பெரிய சேதம் வரும்னு. நான் மனுஷங்களை பார்த்துக்கிட்டு யாராவது ஏதாவது சொல்லுவாங்களே நினச்சிக்கிட்டு நான் மாற்றாமல் விட்டுட்டேன். அதன் விளைவு இன்றைக்கி நான் என்ன செஞ்சிட்டேன், என் பிள்ளையை நான் இழந்துட்டேன். ஆண்டவர் வந்து சில காரியங்களை சொல்லும்போது நம்ம செய்யணும்.
அப்போ தேவன் நமக்கு ஆக்சிடென்ட் கொடுக்க விரும்பலை. ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடியே கர்த்தர் அதை நமக்கு தெரியப்படுத்துகிறார். காடோடைய பிளானில், நமக்கு ப்ரீ பிளானில் எல்லாத்தையும் சொல்ல விரும்புகிறார். நாம் தான் பல நேரங்களில் அதற்கு செவி சாய்க்க மாட்டேங்கிறோம். அப்படி தான் உங்களுக்கு சொல்லப்பட்ட காஸ்பலாக இருக்கட்டும், நீங்கள் இங்கே வந்ததாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களாக இருக்கட்டும், எது ஒன்றுமே ஆக்சிடெண்ட் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எதுக்கு பின்னாடியும் ஆக்சிடென்ட்னு ஒன்று கிடையாது. ப்ரீ பிளான்டு, கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அதை கேள்விப்படுகிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களான்றது தான் கேள்வி. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற இடத்துல, கேட்குற இடத்துல நாம் இருக்கிறோமா? பல நேரத்தில் ஆண்டவர் எனக்கு சொல்லவே இல்லைங்க, எனக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லைன்னே கிடையாது. நம்ம ஆண்டவர் பேசாத ஆண்டவரே கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு நியூஸு யூடியூப்பில் வருது, டிவியில் வருது, எல்லாம் வருது. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, பார்த்தீங்களா இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்குது. நாம் என்ன சொல்கிறோம்? பார்க்கவே இல்லையே, எதில் வந்தது? இப்போ நாம் என்ன சொல்லணும்? நியூஸ் வந்தது, அது எனக்கு ரீச் ஆகிற இடத்துல நான் இல்லை. அநேகருக்கு ரீச் ஆகிருக்கு, நான் ரீச் ஆகிற இடத்துல இல்லை. அதனால் கர்த்தர் என்கிட்ட பேசலன்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தர் பேசினார், நான் ரீச் ஆகிற இடத்துல இல்லை. சில நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதான ஃபோனாக இருக்கட்டுமே, அந்த ஃபோன் பாருங்கள், சிக்னல் இல்லைங்கிறீங்க. அதோட அர்த்தம் என்ன? ஃபோனில் சிக்னல் இல்லை, சிக்னல் இருக்கிற இடத்துக்கு ஃபோன் போகல. ஃபோன் கரெக்டாக தான் இருக்குது, அந்த சிக்னல் இருக்கிற இடத்துக்கு என்ன இல்லை? ஃபோன் இல்லை. அந்த ஃபோன் இருக்கிற இடத்துக்கு சிக்னல் ரீச் ஆகலை. ரெண்டும் ஒன்று சந்திக்கிற இடத்துல இல்லை. அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிற எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லாமல் கர்த்தர் செய்யவே மாட்டார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற இடத்துல நம்ம கேட்குற இடத்துல இருக்கிறோமான்றதான் கேள்வி. கேட்குற இடத்துல இல்லாமல் கர்த்தர் மேலே பழி போடுறதுல என்ன சம்பந்தம்? யோசித்து பாருங்கள். எனக்கு ஒரு சவுண்டு இருக்குது, அந்த சவுண்டு ரீச் ஆகிற தூரத்தில் நான் இருந்தால் தான் எனக்கு அது கேட்கும். நான் அந்த தூரத்தை அதை விட தூரம் போயிட்டேன்னா எனக்கு அது கேட்காது. ஆண்டவர் வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அந்த நியூஸ் கேட்குற இடத்துல அவர் இருக்கிறார். அதான் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சத்தத்தை அனுப்பி நம்ம இழுக்கிறார். நாம் அதை கேட்டு வர வேண்டிய இடத்துல இருக்கணும். அந்த கர்த்தர் ரீச் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும். இன்றைக்கி நாம் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாவில் இருக்கிறோம். எங்கேயாவது போய் உட்காந்துப்போம். இந்த சாலமோனுக்கிட்ட ஒரு சுபாவம் உண்டு. அந்த சுபாவம் இன்றைக்கி நம்மக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே போகுது. என்ன சுபாவம்னா, பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், நாளளவும் இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் ஞானத்தை தேடுறாரு. என்ன தேடுறாரு? கடைசி வரைக்கும் மனுஷனுக்கு பூமியில் இருக்கிறது என்னது அப்படிங்கிறத ஞானத்தால் நான் இருதயத்தை தேற்றி கொண்டிருக்கும் போதே என் தேகத்தை எதில் சீராட்டிகிட்டு இருக்கிறேன்? மதுபானத்திலும் மதியினத்திலும் பற்றி கொண்டிருக்கும். இதோட அர்த்தம் என்ன? ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இன்னொரு பக்கம் உலகத்தின் பாவம். ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் அவர் உட்காந்து டாப்பை யோசிக்கிறார். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் டாப்பானதை யோசிச்சுட்டு இருக்கிறார். என்னவா இருக்கும்? தி பெஸ்ட் என்ன? ஞானத்தில். இன்னொரு பக்கம் பாருங்கள், பாவத்திலையும் உச்சத்தில் இருக்கிறார். இந்த ரெண்டுங்கட்ட நிலைமையில தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். அதனால தான் நமக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது. இப்போ நம்ம மதுபானத்தில் தேகத்தை குளிப்பாட்டலை, நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா? ஆனால் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் ரெண்டாவது ஒரு கேட்டகரி கொடுக்குறாரு பாருங்க. இப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல், சபைக்கு வரும்போது வசனத்தை பாடிக்கணும், தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், பைபிள் ஸ்டடி கேட்கும் போது இந்த மாதிரி நானும் வரணும், கர்த்தருக்குள்ளே வரணும், நல்ல வைராக்கியமாக ஊழியம் பண்ணணும், ஒரு வைராக்கியம். அப்படியே வீட்டுக்கு போங்க, அப்படியே உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ் தலைகீழ மாறிடும். அப்படியே மாற்றிடுவாங்க. எப்படி மாற்றிடுவாங்க? எப்படியாவது பிள்ளைகளுக்கு ஒரு வீடு கட்டிடணும், இவனுங்களை படித்து இன்ஜினியர் ஆக்கிறணும், டாக்டர் ஆக்கிடணும். மேலே இருக்கும்போது மனுஷன் பெற்று அனுபவிக்கத்தக்கது என்னதென்று ஞானத்தில் தேற்றி கொண்டிருக்கும் போது கீழே இருக்கும்போது மதியினோம். இது என்னது? புது கார் மாடல் வந்திருக்க மாதிரி இருக்குது, நல்லா இருக்கும் போலையே, டாப் எண்ட் என்னவாக இருக்கும்? மொத்தம் போச்சு. இதுதான் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியோட நிலைமை. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கன்ஃபியூஷன் இன்னைக்கு இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி நிலைமை. இப்படி உட்காந்துக்கிட்டு, இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கணும்னா எப்படி கேட்கும்? யோசிச்சு பாருங்க. அதான் அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டேட்டஸை வந்து சங்கீதக்காரர் எழுதுவார். 2 ஸ்டேட்டஸ் எழுதுவார். ஒன்று, மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல
என் ஆத்மாவுமே வாஞ்சிக்குது. இது ஒரு ஸ்டேட்டஸ். இன்னொரு ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இந்த பக்கம் என் ஆத்மா உம்மை தேடுது, இன்னொன்று மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கு. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்களேன், இவனை இழுக்க முடியாது. இவங்க தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, எனக்கு கேட்கவே இல்லையே, எனக்கு சொல்லவே இல்லையே. வசனம் தெளிவாக இருக்குது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிலாம் இருந்தால் துறவியாக நீங்கள் போயிட வேண்டியது தான், அப்படிலாம் குடும்ப வாழ்க்கைக்கு வாழக்கூடாது. யார் சொன்னா? எவன் சொன்னா? மதியனம் தான் அப்படி பேசுவான். இப்போ நோவா கிட்ட பேழையை கட்ட சொல்கிறார். 100 வருஷம் குடும்பத்தோடு தானே கட்டினார். 100 வருஷம் பேழையை குடும்பத்தோடு தானே கட்டினார். குடும்ப வாழ்க்கையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் என்ன செய்யணும்? தேவனோடையும் சஞ்சரிக்கணும். நோவா வசனம் சொல்லுது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். சில கூட்டம் என்ன சொல்லும் தெரியுமா? நீ அப்படின்னா அப்படி போயிடு, இல்லைன்னா இப்படி போயிடு, குடும்ப வாழ்க்கைனா இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான். இல்லை, ஒன்று மதுபானத்தில் தேகத்தை சீராட்டு, இல்லை பெற்று அனுபவித்த ஞானம் என்னவென்று தேவனிடத்தில் இப்போ அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் தேவன்கிட்ட கேளுங்க. தேவன் வருகிறார் என்பதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கர்த்தர் அந்த சத்தத்தை உங்களுக்கு கேட்க பண்ணுவார். ஏன் பல நேரத்தில் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்க பண்ணலை? ஏன் தேவனுடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா, யூ ஆர் அந்த ராங் டிஸ்டன்ஸ். நீங்கள் இன்னொரு தப்பான தூரத்தில் இருக்கிறீங்க. இது கூட பரவாயில்லைங்க, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டாங்க மார்த்தாள். எல்லாரும் அந்த மார்த்தாளை தான் திட்டுவாங்க. மார்த்தாள் தான் கீ. பைபிளில் நீங்கள் எதெல்லாம் நெகட்டிவ் கேரக்டருங்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும். கர்த்தர் வச்சுருப்பார். நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம இங்கே யாருமே மரியாள் கிடையாது, எல்லாருமே மார்த்தாள் தான். ஆனால் பேசும்போது மார்த்தாளை திட்டுறது என்னமோ, அநேக வேலைகளில் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். மார்த்தாளை பார்த்து சொன்னார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மார்த்தாளாவது பரவாயில்ல, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த அம்மா ஓடிட்டாங்க. இன்னொன்று கேள்விப்படுறது இருக்குது பாருங்க, வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது, இப்ப கேட்கறது ராங் நியூஸ். இயேசு வருகிறார் என்பது குட் நியூஸ், சாவு வருதுங்கிறது பேட் நியூஸ். இதை கேள்விப்பட்ட போது இன்னைக்கு ஒரு கூட்டம் இதுக்கு தான் உட்காந்துருக்கு, பேட் நியூஸ். நமக்கு ஒரு பக்கம் குட் நியூஸ் வந்துகிட்டு இருக்குது, காஸ்பல் நற்செய்தி, இயேசு வருகிறார். இதை ஒரு நியூஸ் கேட்காது, இதை ஒரு நியூஸ் கேட்கவே கேட்காது. இன்னொன்று இருக்கு, அது எதை பேசியிருக்குன்னு தெரியுமா? என்னங்க உடம்பே முடியல, சீக்கிரம் சாவு வந்தால் நல்லாயிருக்கும். இது காதல், இது மட்டும்தான் விழுந்துகிட்டே இருக்கும். சிலர் பேசும்போதெல்லாம் நம்மகிட்ட என்ன சொல்லுவான் பாருங்க, செய்தி பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சு, செய்தி பார்த்தீங்களா அப்படி ஆயிடுச்சு. அது நடக்கட்டும். இயேசு தெளிவாக சொல்கிறார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நீங்கள் என்ன பண்ணுங்க, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. நீங்கள் பயப்படாதீங்க, அது பாட்டு நடந்துட்டு போட்டும். அது நடக்கிறது நடக்க வேண்டியதே, அது ஒன்றும் செய்ய முடியாது. உலகம் இப்படித்தான் போகும். ஆனால் இந்த நியூஸை கேட்டு நீங்கள் பயந்து ஓடினீங்கன்னா என்ன ஆகும்? நாம் கேட்க வேண்டிய நியூஸ் எது தெரியுமா? இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது, இயேசு வருகிறார், அவ்வளோதான். அதை தான் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கணும். அந்த கேள்விப்படுற இடத்துல தான் நீங்கள் நானும் இருக்கணுங்கிற ஃபர்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட் உங்களை இழுக்கும். எதுக்காக மார்த்தாளுக்கு இதை கேள்விப்பட பண்ணினார்? ஏன் சொல்லி அனுப்பாமல் இப்படி கேள்வி பண்ணினார் அப்படின்னா, அது ஒரு ப்ராசஸ். இப்போ கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் என்ன செஞ்சாங்களாமா? எதிர்கொண்டு போனார், நேராக போயிட்டாங்க. அந்த மாட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? கன்ஃபர்மேஷன். சரிதானா, இயேசு வராருன்னு சொன்னாங்களே, இது கரெக்ட் தானா, இந்த நியூஸ் கரெக்ட் தானா அப்படின்னு கரெக்ட் பண்ணிப்பாங்க. நேராக பார்க்க போயிட்டாங்க. மார்த்தாளை வர வைக்கணும், அதுக்கு தான் இந்த சவுண்டே ஆண்டவர் கொடுத்தது. கிட்ட வர வைக்கணும். வா மார்த்தாள், இங்கே வந்து பார்த்துட்டு போ. அதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஊருக்குள்ளேயே வரமாட்டார். வசனம் சொல்லும், மார்த்தாளை அவர் எங்கே சந்தித்தாரோ அங்கேயே அவர் நின்று கொண்டிருந்தார். வரவே மாட்டார், அங்கேயே இருப்பார். ஜஸ்ட் வேர்டை மட்டும் அனுப்பி விட்டுட்டார். உள்ள சவுண்டு போயிருச்சு, அந்த சவுண்டு மார்த்தாளுடைய காதுக்கு போயிருச்சு. போன உடனே அவர் நினச்ச ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஓவர். மார்த்தாள் வந்துட்டாங்க. இதுக்கு தான் அதை சொல்லி அமிச்சேன் நான்.
உனக்கு கேட்க பண்ணேன். இப்போ நம்ம எல்லாம் வந்துட்டோம், ஆண்டவருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ எதுக்கு வர வச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் 2வது ப்ராசஸ் ஆரம்பிக்குது. என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி, இப்போ அந்த ஓடி வந்துடுவோம்ல 2வது ப்ராசஸ். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, 2வது அழைப்பு இதுதான். ஃபர்ஸ்ட் மார்த்தாளுக்கு சவுண்டு. ஏன் மார்த்தாளை கூப்பிட்டார் தெரியுமா? மார்த்தாளை வச்சு தான் யாரை கூப்பிடணும்? மரியாளை கூப்பிடணும். ரகசியமாய் அழைத்து, ரகசிய அழைப்பு இதுதான், ரகசிய வருக, ரகசிய அழைப்பு கொடுக்குறாரு. உன்னை போதகர் அழைக்கிறார். செகண்ட், என்னை இழுத்துக்கொள்ளும். ஏன் உங்களை என்னையும் கூப்பிட்டுருக்கிறார் தெரியுமா? உங்களை என்னையும் கூப்பிட்டா நீங்களும் நானும் கூட்டிகிட்டு போய் வந்து சபையில் உட்காந்து 10 வருஷமாக ஆண்டவர் என்னை கூப்பிட்டாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சித்தார், கர்த்தர் எனக்கு நன்மையை செஞ்சார், வீடு கொடுத்தாரு. அதுக்கு இல்லை, உங்களை என்னை அனுப்பி மரியாதை கூப்பிடணும். இன்னொரு ஆளை என்ன செய்ய வேண்டியிருக்குது? கூப்பிட வேண்டியிருக்கு. அந்த ஆள் யார் தெரியுமா? அது வராது, அது வீட்டிலே தான் இருக்கும். அந்த வாசிச்சு பாருங்க, 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். இந்த வீட்டில் உட்காந்துருக்கிற குரூப் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த குரூப்புக்கு சொல்கிறதுக்கு தான் உங்களை என்னையுமே கூப்பிட்டாரு. மார்த்தாளை எதுக்கு கூப்பிட்டாரு? மார்த்தாள் வந்துடும். ஆனால் இந்த மார்த்தாளை வச்சு தான் உட்காந்துருக்கிற குரூப்பை கூப்பிட முடியும். அது வராது, அது வீட்டில் உட்காந்துருக்கோம். அதுதான் சபை. சபை இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகாது. சபை இருக்கிற இடத்துக்கு தான் கர்த்தர் மெசேஜ் அனுப்பி விடுவார். மார்த்தாளுக்கு மெசேஜ் கிடையாது, அவளே கேள்விப்பட்டு வரணும். ஆனால் மரியாளுக்கு பர்டிகுலராக மெசேஜ், போதகர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார். இதுதான் சபைக்கு கர்த்தர் கொடுக்குற மெசேஜ். இந்த உங்களை என்னையும் எதுக்கு ஆண்டவர் கூப்பிட்டார் தெரியுமா? உங்களை என்னையும் கூட்டிகிட்டு ஒரு குரூப்புக்கு கொண்டு போய் செய்தி சொல்வதற்கு. உங்கள் மூலயமா, ஏன் மூலயமா தான் கர்த்தர் ஒரு குரூப்புக்கு அழைப்பு கொடுக்க முடியும். எந்த குரூப்பு? அது உட்காந்துருக்கிற குரூப், அது வீட்லேயே உட்காந்துருக்கோம். இந்த குரூப்புக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாரு. யார் கூப்பிட்டது? போய் உட்காந்து தேவ சமூகத்தில் இருக்கக்கூடியதான சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை போதகர் அழைக்கிறார். இதுதான் ஒருத்தர் மூலயமா இன்னொருத்தரை இழுத்து கொள்ளுதல். ஃபஸ்ட்டு சவுண்டின் மூலமாக மார்த்தாளை இழுத்தார். இப்போ மார்த்தாள் வழியாக என்ன செய்கிறாரு? மரியாளை இழுக்கிறார். நீ வா, உன்னை கூப்பிட்றாரு ஆண்டவர். இந்த மரியாள் யாருன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் உட்காந்துருக்கிற சபை. ஆனால் இந்த சபை, எந்த சபைக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படும் தெரியுமா? வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இதை சொல்கிறாரா? வீட்டில் உட்காந்துருக்கிற எல்லாரையும் கர்த்தர் கூப்பிட்றாரா அப்படின்னா இல்லை. இந்த மரியாளுக்கிட்ட ஏற்கனவே ஒரு குவாலிட்டி இருந்துச்சு, அவளுக்குத்தான் இந்த அழைப்பு கொடுக்கப்படும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வீட்டில் உட்காந்துருக்கிற எல்லா ஆட்களுக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்படாது. யாருக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படும்? வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசி. இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தால் யாருக்கு இந்த அழைப்பு பிரத்யேகமாக போகும்? ஸ்பெஷலாக போகும். ரகசிய அழைப்பது. அவர் உன்னை அழைக்கிறார் என்று ரகசியமாய் அழைத்து, பர்டிகுலராக யாருக்கும் சொல்லாததை உங்கள்கிட்ட சொல்லுவார். யாருக்கும் கொடுக்கப்படாத அழைப்பு உனக்கு கொடுக்கப்படும். யாருக்கும் கொடுக்கப்படாத எச்சரிப்பு உனக்கு தான் கொடுக்கப்படும். அநேகருக்கு அந்த ஊரில் இருந்த எந்த வீட்டுக்கும் இல்லாத ஒரு அழைப்பு பர்டிகுலராக மரியாள் வீட்டுக்கு வருது. பெத்தானியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த வீட்டுக்கும் போகாத ஒரு காலிங் எங்கே வருது? எங்கே வருது? பெத்தானியாவில் மரியாளுக்கு வருது. மார்த்தாளுக்கு வரல, மரியாளுக்கு வருது. ஏன் வருது? அவள்கிட்ட இருந்த ஒரு குணம், அவள் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கக்கூடியவள். வசனத்தில் உட்கார்ந்திருக்கிற சபைக்கு தான் கர்த்தருடைய திட்டங்கள் வெளிப்படுத்தி கொடுக்கப்படும். அதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது. இன்னைக்கு ஏன் இல்லை வெளிப்பாடு? ஏன் நிறைய சபைகளில் இல்லை? ஏன் நம்மளில் நிறைய பேருக்கு வெளிப்பாடு இல்லை? நிறைய ஊழியக்காரங்கிட்ட ஏன் போன ஜென்ரேஷனில் இருந்த மாதிரி வெளிப்பாடுகள் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவ சமூகத்தில் உட்காராத சபைக்கு வெளிப்பாடுகள் வராது, அழைப்பு கிடைக்காது, தேவனுடைய ரகசியம் கிடைக்காது. பாருங்க, இயேசுவை சுற்றி 12 பேர் உட்காந்துருக்கான். 12 பேரும் சுற்றி உட்காந்துருக்கான், ஒருத்தன் மட்டும் பக்கத்தில் உட்காந்துருக்கிறான். புரியுதா?
எல்லாருமே சுற்றி உட்காந்துருக்காங்க, டிஸ்டன்ஸில் கம்மி தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் எல்லாரை விட க்ளோஸாக யார் உட்காந்துருக்கா தெரியுமா? ஒரே ஒருத்தன் உட்காந்துருக்கான். யார் உட்காந்துருக்கா? யோவான் உட்காந்துருக்கான். அவனுக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷம் கிடைக்குது, அவனுக்கு தான் தேவனுடைய திட்டம் கிடைக்குது, ரகசியம் கிடைக்குது. கர்த்தர் சொல்ல வேண்டியது அவங்ககிட்ட தான் சொல்கிறார். கர்த்தர் யாருக்கிட்ட சொல்வார்? எல்லாருமே அங்கே சீஷர்கள் தானே. பட் இவனுக்கு மட்டும் என்னங்க ஸ்பெஷல் குவாலிட்டி? எல்லாருமே, இத்தனைக்கும் பிரதான சீஷன் உட்காந்துருக்கிறாரு, 3 பேர் உட்காந்துருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேருக்கும் இல்லாதது ஏன் இவனுக்கு மட்டும் கொடுக்கப்படுது? இவன் எப்பொழுதும் தேவனுடைய பாதத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறவன், கிட்ட நெருக்கத்தில் இருக்கிறவன். ஃபஸ்ட்டு இந்த சவுண்ட் இருக்குது பாருங்க, அது கேட்குற டிஸ்டன்ஸ். ஆனால் ரகசியம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது கேட்குற டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடாது, யாருக்கும் கேட்காத டிஸ்டன்ஸில் இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னா நீங்கள் கேட்குற டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஆனால் ரகசியம் இருக்குது பார்த்தீங்களா, யாருக்குமே கேட்காத டிஸ்டன்ஸில் நீங்கள் கிட்ட இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரகசியம் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம கேட்குற டிஸ்டன்ஸில் இருக்கிறோம், ஆண்டவர் சொல்கிறத கேட்குது, சபையில் பேசுகிறார், சத்தியம் சொல்லித்தரார். ஓ, எங்களுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கார், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ரகசிய அழைப்பு உங்களுக்கு இருக்குதா? கர்த்தர் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுகிறாரா? கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு மட்டும் கேட்கக்கூடிய சத்தம் கேட்குதா? அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் நானும் இருக்கணும். இப்போ பாருங்கள், தமஸ்குவுக்கு பவுல் போகிறாரு, போகிற வழியில் தடுக்கி விழுறாரு. விழுந்த உடனே சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு சத்தம் கேட்டது. ஆனால் வசனம் சொல்லுது, அதை சுற்றி இருந்த யாருக்கும் அது கேட்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களாம் செவிடாயிட்டாங்களா? இல்லை, இவங்க எல்லாரதை விட தேவன் சவுல் கிட்ட நிற்கிறாருன்னு அர்த்தம். அவங்க அத்தனை பேரை விட கர்த்தர் எங்கே நிற்கிறாரு? சவுலுக்கு கிட்ட நிற்கிறாருன்னு அர்த்தம். சத்தம் இடி முழக்க மாதிரி சத்தம் தான், ஆனால் பேசுறது பக்கத்தில் இருந்து பேசுகிறார். அதனால தான் மற்ற எவனுக்கும் அது கேட்கவில்லை. அப்போவே கர்த்தர் சவுலுக்கிட்ட எங்கே வந்துட்டார்? கிட்ட வந்துட்டார், க்ளோஸ். யாருக்கும் கேட்காத விஷயம் எனக்கு கேட்கணும், யாருக்கும் சொல்லாத விஷயத்தை கர்த்தர் என்கிட்ட சொல்லணும். அந்த ஆசை முதல்ல உங்களுக்கு எனக்கும் இருக்கணும். இந்த ஆசை உங்களுக்கு இருக்குதா? இப்போ இங்கேருந்து நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்குது, நீங்கள் அதில் திருப்தியாகி போகிறீங்க. இதோட ஆண்டவர் நிறுத்துறதுக்கு உங்களை கூப்பிட்டாரா? அப்படின்னா நீங்கள் மார்த்தால் கூட்டம். இங்கேருந்து போய் தேவன்கிட்டேருந்து ரகசியமாக பக்கத்தில் கேட்குற கூட்டத்துக்கு நீங்கள் போயிடணும். அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிடணும். ஆண்டவரை எங்கிட்ட என்ன பேசுகிறீங்க, எங்கிட்ட என்ன சொல்கிறீங்க? மார்த்தாள் சொல்லிட்டா. மார்த்தாள் பயங்கரமாக வசனம் பேசிட்டாங்க. கடைசி நாளில் உயிர்த்தெழுவான், நீ வருகிறவைய கிறிஸ்து நீர்தான், எல்லாம் ஓகே. எல்லாம் சொன்ன பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, சரி மார்த்தாள், நீ போய்ட்டு மரியாதை வர சொல்லு. அப்போ லாசர் உயிரோடு எழும்புறது நீ பேசுகிற வரைக்கும் நடக்காது. அந்த அம்மாவை போய் வர சொல்லு, மரியாதை வர சொல்லு. ஏன்? மரியாள் வந்தால் தான் ப்ராசஸே முடியும். மரியாள் இல்லாமல் ப்ராசஸ் முடியாது. பல நேரங்களில் கர்த்தர் நம்மக்கிட்ட தான் மிக முக்கியமான பொறுப்பை கொடுத்து வச்சுருக்கிறார். அதை கேட்குற இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்கணும். ஆண்டவர் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசுகிறாரான்னு பாருங்கள். அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமான்னு பாருங்கள். அது இன்னொன்று இருக்கும், இன்னும் க்ளோஸ். எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் காலிங் இருக்கணுங்க. கர்த்தர் எங்கிட்ட ஸ்பெஷலாக பேசணும். ஒரு வசனம் இருக்குது, சமீபத்தில் அந்த வசனத்தை பற்றி ஆண்டவர் நிறையா பேசிக்கிட்டே இருக்கிறார். என்னென்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 52வது வசனம் வாசி. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. தேறின வேதபாரகன் எவனும், உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும். இப்போ உங்களுக்கு இங்கே உபதேசம் கொடுக்கப்படுது, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வசனத்தில் தேறினவர்களாய் மாறுவீர்கள். மாறணும். ஏன்னா பெராயா பட்டணத்தார் தெசலோனிக்கேயர்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க? தேறின்னு இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் நானும் மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேற முடியாதுன்னு சொல்லலை, தேறின வேதபாரகன் எவனும். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நடக்கிற ப்ராசஸ் தான் இப்போ நான் சொல்கிறேன். தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து, பொக்கிஷம்னா என்ன? அவனுக்கு கிடைச்சது. இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம், உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசினது, நீங்கள் எழுதி வச்சது, நீங்கள் படிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தினது, உங்களுக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும்
பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற, அது என்ன புதியவைகள் பழையவைகள், புதியவைகள் என்ன பழையவைகள் என்ன? இப்போ நீங்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க பார்த்தீங்களா, எதெல்லாம் கேட்டுட்டீங்களோ எதெல்லாம் சொல்லிட்டீங்களோ அத்தனையும் பழசு. ஏன்னா சீக்ரெட் ஓப்பன் ஆயிருச்சு, வெளியே வந்துருச்சு, அது பழசு. இன்னும் என்ன இருக்குது? புதுசு ஒன்று இருக்கு. அதை தேவனிடத்துலேருந்து எடுத்து வாங்கணும். நீங்கள் அதை எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது ஜனங்க சொல்லுவாங்க, இந்த வார்த்தை புதுசாக இருக்குதே, இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லையே, இப்படி ஒரு வெளிப்பாடை நான் பார்த்ததே இல்லைங்கிறான் பாருங்க. அதுதான் உன் கையிலேருந்து வந்த புதுசு. யார் இப்போ நம்ம யாருடைய பிரசங்கமாக இருக்கட்டும், எப்பேற்பட்டவங்களுடைய பிரசங்கமாக இருக்கட்டும், இன்னொருத்தருடைய ரெஃபரன்ஸ் இல்லாமல் பேசவே முடியாது. பவுலே பேசும்போது எத்தனையோ பழைய ஏற்பாட்டு ரெஃபரன்ஸை என்ன பண்ணுறாரு, எடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவே பேசும்போது நிறைய இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே அப்படின்னு ரெஃபரன்ஸ் எடுக்கிறார். ஆனால் நம்மகிட்ட இருந்து வந்த புதுசு இருக்கு பாருங்க, அது தனி, அது வெளிப்பாடு. மோசே சொன்னதை இயேசு சொல்றாரு, மோசே உங்களுக்கு இப்படி சொல்லி இருக்கிறான், பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. இப்போ அடுத்து சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் புதுசு. அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து, வேதத்திலிருந்து உங்க மூலமா ஒரு புது வெளிப்பாடு வரணும். அதுதான் உங்களை கர்த்தர் அழைச்ச அழைப்பு. அதுக்குள்ள இருந்து ஜனங்க கேட்கணும். உங்க மூலமா ஜனங்க கேட்குற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி அவங்க எங்கேயுமே கேட்டிருக்க கூடாது. அந்த வார்த்தை உங்க மூலமா பரலோகம் பேசும். அதுதான் புதிதான பொக்கிஷம். இன்னைக்கு நம்ம பழைய பொக்கிஷத்தில் திருப்தி அடைகிறோம். நான் தப்பாக சொல்லலை. அந்த காலத்திலேருந்து, ஸ்பர்ஜன் ஐயா காலத்திலேருந்து, டிஎல் மூடி ஐயா காலத்திலேருந்து, நமக்கு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் வரைக்கும் அத்தனை பேருடைய ரெஃபரன்ஸில் தான் நம்ம பேசுகிறோம். இதில் யாரும் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் இதையும் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு பொக்கிஷம் வேதத்தில் இருக்கும். நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பாரு. நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த புக்கில் 2023 வாசிக்க போகிற உங்களுக்குன்னு ஒரு பங்கை கர்த்தர் எடுத்து வச்சிருக்கிறாராம். இது வரைக்கும் அந்த வெளிப்பாடு யாருக்குமே வரல. நீங்கள் பேசும்போது அந்த வெளிப்பாடு வரும். அப்போ சொல்லுவாங்க, நாங்கள் இத்தனை வருஷம் செய்தி கேட்டிருக்கிறோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடை நாங்கள் கேட்டதே இல்லைம்பாங்க. யார் சொல்லுவா தெரியுமா? 60-70 வயசானவங்க சொல்லுவாங்க. யார் சொல்லுவா தெரியுமா? நல்லா படித்த வேத பண்டிதர் சொல்லுவாங்க. பைபிளை தியானித்து போதிக்கிறவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த வசனத்துக்கான இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கிறத நாங்கள் என்ன செய்யலை, பார்க்கவே இல்லை. இதுதான் பர்டிகுலராக உங்களுக்குன்னு கொடுக்கப்படுகிறதான ரகசிய அழைப்பு. இதுதான் கர்த்தர் கூப்பிடுறது. மார்த்தாளுக்கு கிடைச்ச சத்தம் வேற, மரியாளுக்கு கிடைச்ச சத்தம் வேணும். ஆனால் மார்த்தாள் வேணும், அவள் இருந்தால் தான் இந்த இடத்துக்கு நம்ம வர முடியும். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் ஏன் நம்மளை கூப்பிட்றாரு தெரியுமா? உனக்குன்னு ஒரு பர்டிகுலராக காரியம் வச்சுருக்கேன். யாருக்கு இது கிடைக்கும் தெரியுமா? அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தா நீ வேலையும் பார்க்குற, அப்பப்போ காதை நீ இங்கேயும் வச்சுக்கிற, உனக்கு சத்தம் கேட்கும். எந்த சத்தம் கேட்கும்? நான் வருகிறேங்கிற சத்தம் கேட்கும். ஆனால் எங்கிட்ட நான் கூப்பிட்டு வர ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்புக்கு நானே சத்தத்தை அனுப்புவேன். யோசிச்சு பாருங்கள், இயேசு வரும்போது எக்காலம் துணிக்குது, பிரதான தூதனுடைய சத்தம் இருக்குது, அதையும் தாண்டி தேவனுடைய சத்தம் இருக்குது. 1 தெசலோனிக்கே 4:16-17 வசனம் சொல்லுது, கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, எக்காலமும் இருக்கு, அடுத்து பிரதான தூதனுடைய சத்தமும் இருக்கு, கர்த்தருடைய சத்தமும் இருக்கு. எக்கால சத்தம் கேட்குறவங்க எக்கால சத்தத்தை கேட்கட்டும், தூதனுடைய சத்தத்தை கேட்குறவங்க தூதனுடைய சத்தத்தை கேட்கட்டும். நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறவங்களுக்காக காத்திருக்கிறோம். அதுதான் பர்டிகுலர் அழைப்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை விட்டு புறப்படும் போது எக்காலம் ஊதினாங்க, எல்லாருக்கும் கேட்டுச்சு, அந்த சத்தம் எல்லாருக்கும் கேட்டுச்சு. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு முன்பாக நான் ஒரு தூதனை அனுப்புவேன். மோசே சொல்கிறார், அதெல்லாம் போக மாட்டோம். சரி ஓகே, நீயே நடத்திட்டு போ மோசே, நான் வரேன், கூட வரேன்.
இப்போ ஜனங்களுக்கு அடுத்து மோசேயின் சத்தம் கேட்குது. மோசே தான் அவங்களுக்கு தூதன், தேவன்கிட்ட இருந்து தூது வாங்கி கொடுக்குறவர். ஆனால் அத்தனை பேருக்கும் கேட்காத ஒரு சத்தம் மோசேக்கு மட்டும் கேட்குது. மலைக்கு மேலே ஏறி வா மோசே, நம்ம 2 பேரும் பேசலான்றார். நீங்கள் நானும் எக்கால சத்தத்தை கேட்குறவங்களாகவும் இருக்கிறோம், தூதன் சத்தத்தை கேட்குறவங்களாகவும் இருக்கிறோம், ஊழியக்காரங்க சத்தத்தை கேட்குறோம். ஆனால் கடைசியாக நீங்கள் நான் கேட்க வேண்டிய சத்தம் எது தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். ரகசியமாக நமக்குன்னு பேசுகிற சத்தத்தை கேட்கணும். அதை கேட்கணுன்னா டிஸ்டன்ஸ் இன்னும் குறையணும். மாத்தாள் மாதிரி கிச்சன்லேருந்து கேட்குற சவுண்டு வேற, பாதத்துக்கிட்ட உட்காந்து கேட்குற சவுண்டு வேற. பேதுரு மாதிரி தூரத்தில் உட்காந்து கேட்குற சத்தம் வேற, மார்பில் சாஞ்சிட்டு கேட்குற சத்தம் வேற. நீங்கள் நான் எந்த டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்குறோன்றதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எவ்வளோ கிட்ட போகிறீங்களோ அவ்வளோ ரகசியமாக கர்த்தர் பேசுவார். பாருங்க, யூதாஸ் காட்டி கொடுக்க போகிற யூதாஸை பற்றி யாருக்குமே தெரில, யோவானுக்கும் தெரில. எல்லாரும் நானான்னு கேட்குறாங்க. அத்தனை பேருக்கும் இந்த துணிக்கையை தோய்த்து யார் கையில் கொடுக்குறேனோ அவனே என்னை காட்டி கொடுக்குறவன். இந்த சத்தம் யாரு கேட்டுச்சு? யோவானுக்கு மட்டும் கேட்டுச்சு. ஏன்? அவன் இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு வரைக்கும் தான் அவர் பேசியிருக்கிறார். சில விஷயத்தை கர்த்தர் பகிரங்கமாக பேச மாட்டார், சில விஷயத்தை ரகசியமாய் பேசுவார். ரகசியமாக பேசுகிறாருன்னா முதல்ல அவர் பேசக்கூடிய இடத்துல நான் இருக்கணும், அதான் ஃபஸ்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி மார்த்தாளை கூட்டம் நிறையா இருக்குது, கேள்விப்படுற சவுண்டு. இவங்களை வச்சு தான் மரியாதை கூட முடியும். ஆனால் மரியாளுக்கு கொடுக்கப்படுகிற மெசேஜ் வேற, கொடுக்கப்படுகிற அழைப்பு வேற. மரியாள் வீட்டில் இருக்கிறவ தான். மார்த்தாள் மாதிரி ஆக்டிவாலாம் ஓடி அந்த எங்கே வந்துட்டாராமே போய் பார்த்துருவோம், போய் வசனத்தை பேசிடுவோம் அப்படிங்கிறவனா இல்லை. தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறவன். ஒரு காலகட்டத்தில் இந்த செகண்ட் கம்மிங்கை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய எடுக்கும்போது, அதை எடுத்து உட்காந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கணுன்னா கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் நம்ம கம்ப்யூட்டரில் உட்காரணும். ஒரு பீரியடில் நான் சொல்கிறேன், மணிக்கணக்கில் உட்காந்து நைட்டு 10 மணிக்கு கம்ப்யூட்டரில் உட்காந்தோம்னா 11 மணி 12 மணி 1 மணி ஆகும். சில நேரத்தில் சில புக்ஸு படித்தோம்னா காலை 2 மணி 3 மணி கூட ஆகிடும். அப்போல்லாம் இந்த மாதிரி மொபைல் ஃபோனில் டேட்டா கிடையாது, அப்புறம் லேப்டாப்லாம் கிடையாது, எல்லாம் இப்போது பிசி தான். ஸோ உட்காந்து படிக்கும் போது கண்ணெல்லாம் வலிக்கும். அது ஒரு சைட். இப்படி அலைஞ்சி திரிஞ்சு பரபரப்பாக இருக்கும். ஆண்டவர் கேட்டார் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு, இவ்வளோ தூரம் டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறிய, எவ்வளோ தூரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற? காலைல ஜோம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், சரி. ஆனால் ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்தா 3 மணி நேரம், ஒரு புக்கு படிக்க ஆரம்பித்தா 4 மணி நேரம். முழு புக்கு 236 பேஜ் இருக்கும், அப்படியே டோட்டலாக படித்து முடிக்கணும். நடுவில் ஒரு பிரேக் 2 பிரேக் தான், அப்படியே எடுத்து படிச்சிருது இன்ட்ரெஸ்டாக. ஆண்டவர் கேட்டார், இந்த அளவுக்கு நீ என் சமூகத்தில் உட்காரலையே. நான் சொல்லுவேன், அன்னைக்கு உட்கார்ந்த போது எவிடன்சஸ் கிடச்சிச்சு நிறையா, அதோட பைபிளோட கம்பேர் பண்ணி பேச முடிஞ்சிச்சு. ஆனால் அதை ஆண்டவர் சொன்ன பிறகு அந்த எவிடன்ஸ் எடுக்கிற டைமை விட்டுட்டு அதற்கு பிறகு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தேவ சமூகத்தில் உட்காரும் போது நான் சொல்லுவேன், புதிய காரியங்கள் கிடச்சிச்சு. எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கும் வெளிப்பாடு கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த வெளிப்பாடுகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இது கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, எவிடன்ஸை ஆண்டவர் ஆட்களை வச்சு தானாக கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்குரிய ஆட்களை கர்த்தர் எழுப்பினார். ஆனால் இப்போ நம்ம செய்கிற காரியம் என்ன தெரியுமா? எவிடன்ஸுக்கு பின்னாடி போகிறதே இல்லை, தேடுறதே இல்லை. ஆண்டவர் கொடுக்குறார், ஒவ்வொன்றும் கொண்டு வந்து கொடுக்குறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் பார்வோனோடு கூடும் அவன் சேனைகளோடு கூடும் செங்கடலோடும் பேசிக்கிட்டு இருந்த மோசேவை ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனங்களோட பேசினது போதும், நீ எங்கே வந்துரு, ஏன் கூட வந்துரு. பார்வோனோட பேசும்போது செங்கடல் பிளக்கும், பார்வோனோட பேசும்போது அற்புத அடையாளம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்று தெரியுமா? நீ மலைக்கு மேலே வந்தால் தான் பிரமாணம் கிடைக்கும். கீழே அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்கும், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும், ஊழியம் அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கம்பாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் உட்காரும் போது மட்டும்தான் ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய காரியங்கள் உன் கையிலே கிடைக்கும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை நீங்கள் கூப்பிட்டுருக்கிறார். இது தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை, அடுத்த லெவலுக்கு போயிடணும், அடுத்த இழுக்கிற இடத்துக்கு நீங்கள் நான் வந்துடணும். வெறும் மார்த்தாள் இழுக்கிற இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது. மார்த்தாளை இழுத்தா யார் வரணும்? மரியாள் வரணும், அடுத்த ரேஞ்ச் வரணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் கூப்பிட்டுருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும்
மார்த்தாள் இடத்துல இருக்கிறோமா, மரியாள் இருக்கிற இடத்துலமான்னு பார்த்துக்கணும். வெறும் கேட்குற சத்தத்தில் திருப்தி ஆகாதீங்க. சிலர் சொல்லுவாங்க, செய்தி கேட்டோம், நல்லா இருந்துச்சு, பிரயோஜனமாக இருந்துச்சு, நல்லது, இது மார்த்தாள் இடம். அடுத்து நீங்கள் எங்கே போகணும் தெரியுமா? ஆண்டவரே, எங்கிட்ட ரகசியமாக என்ன பேசுகிறீங்க, எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறீங்க? வெறும் கேட்கிறவர்கள் மனுஷ சத்தத்தை மட்டும் கேட்குறவங்களா இருக்கக்கூடாது, தேவ சத்தத்தை கேட்குறவங்களா மாறணும். அதுக்கு தான் நீங்கள் செய்தி கேட்குறீங்க, அதுக்கு தான் சபைக்கு வரீங்க, அதுக்கு தான் பைபிள் வாசிக்கிறீங்க, அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறீங்க. இதிலையே திருப்தி அடைஞ்சிடக்கூடாது, இதை விட அடுத்த லெவலுக்கு போகணும். சரி, ஆண்டவர் மார்த்தாளை கூப்பிட்டார். இப்போ என்னை இழுத்துக்கொள்ளும், ஓடி வருவோம். மார்த்தாளை கூப்பிட்டாரு, மரியாள் வந்தாங்க. ஆனால் மார்த்தாளுக்கு சவுண்டு, மரியாளுக்கு தேவனுடைய பிரத்யேக சத்தம். மூணாவது இன்னொரு கேட்டகரி இருக்குது, அது பாருங்கள். இப்போ மரியாளை தானே கூப்பிட்டாரு, நடந்தது என்ன பாருங்கள், வாசிங்க 31வது வசனம், 11:31 வாசிங்க. வீட்டிலே அவளோடு கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதை கண்டு அவர் கல்லறிடத்திலே அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இவங்க எங்கே போனாங்க? மரியாளுக்கு பின்னாடி போகிறாங்க. என்ன நினச்சிட்டு போகிறாங்க? கல்லறைக்கு போகிறோம், எல்லாரும் சாகிற இடத்துக்கு போகிறோம், எல்லாம் போகிறது அப்படி தான் போகுது. மரியாளுக்கு பின்னாடி கர்த்தர் ஏன் மரியாளை கூப்பிட்டார் தெரியுமா? மரியாள் கல்லறைக்கு போக மாட்டா, மரியாள் எங்கிட்ட வருவா. நான் மரியாளை கூப்பிட்டா போதும், ஒரு கூட்டம் தானாக என் பின்னாடி இங்கே வந்துடும். நான் ஒரே ஒரு கீ பர்சனை கூப்பிட்டுருவேன், அந்த கீ பர்சன் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், அந்த பர்சனை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேரும் எங்கிட்ட வந்துடுவாங்க. அவங்க வேணால் நினச்சிப்பாங்க, நம்ம கல்லறைக்கு போகிறோம், அழ போகிறோம், தேத்த போகிறோம், என்ன வேணால் நீ நினச்சிக்கோ. ஆனால் ஒன்று, நீ அந்த முன்னாடி போகிற ஆளை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடு, மரியாளை மட்டும் ஃபாலோ பண்ணணும். இப்போ கர்த்தர் மரியாளை கூப்பிட்டார். மரியாள் புறப்பட்டு நேராக இயேசுக்கிட்ட வந்துட்டாங்க. அவ்வளோதான். மரியாளை கூப்பிட்டதோடைய நோக்கம் என்னென்னா, உன்னை கூப்பிட்டா உன் பின்னாடி ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் ஏன் வருது, எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியாது, எதுக்காக வருதுன்னு தெரியாது. ஆனால் இந்த ஆளை நான் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு போயிடுவேங்கிற எண்ணத்தை ஆண்டவர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் நம்பணும். உங்கள் மேலேயும் என் மேலேயும் அந்த நம்பிக்கை வரணும். ஆண்டவர் யாரை கூப்பிடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆளை கூப்பிட்டோம்னா இவன் கரெக்டாக எங்கிட்ட வந்துடுவான். இவன் மட்டும் இல்லை, இவனுக்கு பின்னாடி என்னன்னே தெரியாமல் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்ல, அவனும் வந்துடுவான். ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் மார்த்தாள் ரகசியமாக சொல்லலை, இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார். ஒரே ஒரு கீ பர்சன், இந்த ஆளை தொட்டால் ஒரு குரூப்பே என் பின்னாடி வரும். அந்த நம்பிக்கை உங்கள் மேலே என் மேலேயும் பரலோகத்துக்கு வரணும். அந்த நம்பிக்கை பரலோகத்துக்கு யார் மேலே இருந்துச்சு தெரியுமா? பயங்கர ஆச்சரியம், சமாரிய ஸ்திரீ மேலே இருந்துச்சு. சமாரிய ஸ்திரீகிட்ட உட்காந்து இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறார், வேற ஒன்றுமே பேசலை. அவகிட்ட அவள் பர்சனல் லைஃப் பற்றி தான் பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு தெரியும், இவ கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டா, ஒரு கூட்டத்தை எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுவா, ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு வந்துடுவா எங்கிட்ட, எனக்கு தெரியும். சமாரிய ஸ்திரீகிட்ட இயேசு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சீஷர்களுக்கே ஆச்சரியம். 4வது அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் ஆச்சரியப்படுறான்? இல்லை, ஏன் ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு, என்னமோ ஆச்சரியப்பட்டான். பைபிளில் ஆண்டவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பேதுருவின் மாமி வீட்டுக்கு போகிறார், சுகமாக்குறார். சுகமாக்கின உடனே அங்கே கூட்டம் பயங்கரமாக வந்துடுது. அன்றைக்கி நைட் அங்கே வசனம் இருக்கும் பாருங்கள், கூட்டம் அதிகமாக வந்துடுது. வந்த பிறகு அதிகாலையில் எழுந்திருச்சு இவர் ஆஸ் யூஷுவல் ஜெபம் பண்ண போயிட்டார். ஜெபம் பண்ண போன பிறகு சீஷர்கள் வந்து கூப்பிடுறாங்க. என்ன சொல்லி கூப்பிட்றாங்க? ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். இயேசு சொல்கிறாரு, நாம் இன்னும் அநேக இடங்களுக்கு போக வேண்டி இருக்கிறது, நம்ம அங்கே போக வேணாம், வாங்க போகலான்ட்டு வேறு இடத்துக்கு போயிட்டார். யோசித்து பாருங்கள். ஏசுநாதர் சொல்கிறாரு, கூட்டத்தை பார்க்காத, தேவ திட்டத்தை பாரு. எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்க்காத, தேவ திட்டத்தை பாரு. எதுக்கு ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு பாரு. அடுத்து எங்கே போகிறோம் தெரியாது, வா போகலாம். ஏங்க பெரிய கூட்டம் இருக்குங்க, அந்த வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. அங்கே இருக்கவங்க யார் பாப்பா? மாமியே பார்த்துக்கோ. ஏன்?
அதுக்கு வேலை சாட்சி சொல்கிறது தானே. இதுக்கப்புறம் நேற்று ஒருத்தர் வந்தார், என்னை சுகமாக்கினார், அவர் பேர் இயேசு, இயேசுவை நம்புங்க உங்களையும் சுகமாக்குவார். அதுக்கு தான் அந்த அம்மாவை நாங்கள் சுகமாக்கி விட்ருக்குறோம் ஒரு ஏரியாவில். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 39-40 வாசி. இயேசு அவளை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போ. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஊரில் இவர் சுகமாக்கிட்டார். ஜனங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் ஊரை விட்டு போங்கன்ட்டாங்க. இயேசுநாதர் ஒன்றும் நான் போக முடியாதுன்னுலாம் சொல்லலை. நான் போகிறேன். ஏன், இதோ ஒருத்தன் சுகமாக்கிட்டான்ல உள்ள, இவன் ஒரு ஆள் போதும் உன் கிராமத்துக்கு, நான் போகிறேன், நான் திரும்பி வருவேன் பாரு. அப்போ எப்படி இருக்கும் தெரியுமா கிராமம்? அடுத்த வசனம். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். யார் இவன்? இயேசுவை ஊரை விட்டு போக சொன்னவன். 39ஆம் வசனத்தில் இயேசுவை ஊரை விட்டு போக சொன்னவன் அவர் திரும்பி வந்தபோது அவருக்காக காத்திருந்தான். ஏன்? ஒருத்தன் போய் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த 39ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். அவர் திரும்பி வந்தபோது, ஒரு ஆள் போதும்டே, நீ என்ன ஊருக்குள்ளே சேர்க்கல, நான் ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டேன் உள்ள, அவ்வளோத்தான். நீ என்ன விடாத, ஆனால் ஒரே ஒருத்தனை மட்டும் உள்ளே அனுப்புறதுக்கு பர்மிஷன் கொடு. நான் திரும்பி வரும்போது ஒரு கிராமமே என் பின்னால் வந்து நிற்கும், என்னை இழுத்துக்கொள்ளும், ஓடி வந்துடுவோம். ஒரே ஒரு சமாரிய ஸ்திரியை இழுத்துக்கொள்ளுங்க, ஒரு கிராமம் வரும். ஒரு பிசாசு பிடிச்சவனை சுகமாக்குங்க, ஒரு கிராமம் வரும். நான் ஒரு மரியாதை தான் கூப்பிடுவேன், ஒரு பின்னாடி ஒரு யூத கூட்டமே வந்து நிற்கும். ஏன்? அந்த ஒரு ஆள் தான் கீ பர்சன், அந்த ஒரு ஆள் தான் மனவாட்டி, அந்த ஒரு ஆள் தான் சபை. அதுதான் கர்த்தர் உனக்கு எனக்கு முன்குறிச்சு வச்சது. நீங்களும் நானும் அந்த கூட்டமாக தான் இருக்கணும். என்னை இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என் பின்னாடி ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் ஏன் வருது, எதுக்கு வருது தெரியாது. இந்த ஆளை ஃபாலோ பண்ணால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்ற நம்பிக்கை உங்கள் மேலே அந்த கூட்டத்துக்கு வரணும். மரியாள் பின்னாடி போனால் இயேசுக்கிட்ட அவன் நினச்சிப்பான், நம்ம கல்லறைக்கு போகிறோமோ எங்கே போகிறோமோ. அந்த ஒரு பிசாசு பிடிச்சவனுடைய ஊழியம் அத்தனை பேர் என்ன பண்ணி வச்சிட்டான் தெரியுமா? இயேசு திரும்பி வருவாருங்க, அப்படி தானே சொல்லியிருப்பான். அந்த 40ஆம் வசனம் வாசிங்க. இயேசு திரும்பி வந்தபோது, செகண்ட் கம்மிங் அதுக்கு பேர். ஃபர்ஸ்ட் கம்மிங் மினிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு, இயேசு அந்த ஊருக்கு செகண்ட் கம்மிங், ரெண்டாவது ட்ரிப் வராரு. வரும்போது ஜனங்கள் காத்திருந்தார்கள். அவன் மினிஸ்ட்ரி ஜனங்களை இயேசுவின் வருகைக்கு ரெடி பண்ணிருச்சு, ஒரு ஆளுடைய மினிஸ்ட்ரி. அப்போ உங்களை என்னையும் கர்த்தர் எதுக்கு போய் இழுத்துருக்கிறார் தெரியுமா? செகண்ட் கம்மிங் வரப்போகுது, அதுக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுவதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் இழுத்து வச்சிருக்கிறார். என்னை இழுத்து கொள்ளும், நான் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வருவேன். செகண்ட் கம்மிங்க்கு நான் ரெடி பண்ணுவேன். நீங்கள் போங்க ஆண்டவரே, உங்களை அனுப்பி விட்டாங்களா, நீங்கள் படகு ஏறுங்க. என்ன தம்பி நீங்கள் ஏறுங்க சொல்கிறேன், போயிட்டு ரிட்டர்ன் வாங்க. ரிட்டர்ன் வரும்போது ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அந்த நம்பிக்கை பரலோகத்துக்கு உங்கள் மேலேயும் என் மேலேயும் வேணும். அந்த நம்பிக்கை பரலோகத்துக்கு சமாரிய ஸ்திரீ மேலே இருந்துச்சு, அந்த நம்பிக்கை அந்த பிசாஸ் பிடிச்ச மேலே இருந்துச்சு. அந்த நம்பிக்கை உங்கள் மேலே என் மேலேயும் வருமா? நம்மளை கூப்பிட்டா நாம் எங்கே வருவோம் தெரியுமா? தனியாக வரவே மாட்டோம், ஒரு கூட்டம் என்னை பின்பற்றி வரும். அந்த கூட்டத்துக்கு நீங்கள் நானும் மாடலாக இருக்கிறோமா? அதுதான் இப்போ கேள்வி. கடைசியாக மார்த்தாள் மாடலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மார்த்தாள் கேள்விப்படுகிறவளாக இருந்தால் போதும். ஆனால் மரியாள் மாடலாக இருக்கணும். மரியாள் தேவனுக்கு மாதிரி, தேவனுக்கு முன்பாக நம்புகிற ஒரு இடத்துல இருக்கணும். வாசிங்க, பவுல் சொல்கிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 4:16 வாசிங்க. ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்னை பின்பற்றுகிறவர் ஆகுங்க, இயேசுவை பின்பற்றுங்கன்னு தானே சொல்லணும். இன்றைக்கி நம்ம அப்படி தானே கூப்பிட்றோம். நம்ம பல நேரத்தில் ஒரு சாட்சி சொல்லுவோம், அல்லது ஒரு காரியம் ஒன்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா? மனுஷனை பார்க்காதீங்க, யாரை பார்க்கணும்? தேவனை பாருங்க. ஏன் தேவனை பார்க்கணும்? மனுஷனை பார்த்தா நீங்கள் விழுந்துருவீங்க. ஏன் விழுந்துருவோம்? மனுஷன் விழுந்துட்டான், நீங்களும் என்ன செஞ்சிருவீங்க? விழுந்துருவீங்க. யாரை பார்க்கணும்? தேவனை பாருங்க. தேவனை பார்த்தா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? விழ மாட்டீங்க. இது ஒரு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜுக்கு பவுல் போயிட்டாரு. தேவனை பார்க்க முடியாதுல்ல, என்ன பாரு, இதை இயேசு சொன்னது. பிதாவை பார்க்க முடியாதுல்ல, யாரை பாரு? என்ன பாரு? என்னை கண்டவன்
பிதாவை கண்டான். பவுல் சொல்கிறாரு, இயேசு போயிருக்கிறாரு, என்னை பாரு, என்னை ஃபாலோ பண்ணு, என்னை பார்த்து என்னை ஃபாலோ பண்ணினா நீ இயேசுக்கிட்ட போயிடலாம். எப்பேற்பட்ட கான்ஃபிடென்ட்டான வார்த்தை பாருங்களேன், எப்பேற்பட்டதான அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஸ்டாண்டர்ட் பாருங்க. 1 கொரிந்தியர் 11:1 வாசிங்க பார்ப்போம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நான் எப்படி கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்க. நான் கிறிஸ்துக்கிட்ட போவேன், நீங்களும் போயிடலாம். இதுதான் மரியாளுக்கு பின்னாடி போங்க, மரியாள் இயேசுக்கிட்ட போயிடுவாங்க. ஆனால் மரியாள் எப்படி இருக்கணும் தெரியுமா? இயேசுவை ஃபாலோ பண்ணுறதுல மாடலாக இருக்கணும். அவள் அநேக வேலைகளில் கவலைப்படுகிறவளாக இருக்கக்கூடாது, பாதப்படியில் உட்காந்துருக்கிறவளாக இருக்கணும், வசனத்தை கேட்குறவளாக இருக்கணும். அவளுக்கு தான் அந்த அழைப்பு வரும், அவள் தான் கரெக்டாக இயேசுக்கிட்ட போவாள். ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறணும் தெரியுமா? என்னை ஃபாலோ பண்ணுங்க, கிறிஸ்துவக்கிட்ட கண்டிப்பாக போகலான்னு சொல்கிற அளவுக்கு வரணும். அது உங்களுக்கே தோணணும். யோசித்து பாருங்கள். தெசலோனிக்கருக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறாரு, 2 தெசலோனிக்கர் 3:9 வாசிக்குவோம். நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். We want to be the model for you. இதுதான் மாடல். என்ன பாருங்க, இப்படி பாருங்க, நான் எப்படி பின்பற்றுகிறேனோ அப்படி தேவனை பின்பற்றுங்கள். நான் எப்படி தாழ்மையாக இருக்கணும் அப்படி தாழ்மையாக இருங்க. எப்படி பணத்தில் உண்மையாக இருக்கிறனோ அப்படி பணத்தில் உண்மையாக இருங்க. எப்படி ஜோம் பண்ணுறனோ அப்படி ஜோம் பண்ணுங்க. எப்படி நான் பைபிள் வாசிக்கிறேனோ அப்படி பைபிள் வாசிங்க. அந்த மாடலை பவுல் வச்சுட்டு போகிறார். இன்னைக்கு எது மாடல்? நானும் தேவனும் எவ்வளோ க்ளோஸாக இருக்கோம் பாரு. ஆண்டவர் சமூகத்தில் எப்படி உட்காந்துருக்கோம் பாரு. ஆண்டவர் என்கிட்ட எப்படி பேசுகிறாரு பாரு. மலைக்கு மேலே எனக்கு எப்படி ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தார் பாரு. அதே மாதிரி நீ வாங்கு. எலிசாவுக்கு ஒரு மாடல் தான் எலியா. எலியா கிட்ட எவ்வளோ இருக்குது. ஆனால் எலிசா எலியா கிட்டேருந்து ஒன்றுத்தையுமே கேட்கல. அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான், வாழ்நாளெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒன்றே ஒன்று நினச்சான், இந்த ஆள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர் டபுள் மடங்கு வந்தால் நல்லா இருக்குமே. அவன் வேறு எதுவுமே கேட்கல பாருங்க, ஒன்றுமே கேட்கல. எலியாவை பார்த்து சொல்கிறான், உங்ககிட்ட இருக்கிற பவர் டபுள் மடங்கு எனக்கு வரட்டும். அவன் கேட்குறான், அரிதான காரியத்தை கேட்டாய். இதுதான் உங்களுக்கு எனக்கும் மாடல். நம்மளை பார்த்து ஒருத்தன் பேசும்போது சொல்லக்கூடாது, உங்களை மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு நான் விரும்பலை, என்ன பிராண்ட் ஷர்ட் போடுறீங்க கேட்டானா உன் மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். உங்களை பார்க்கும்போது ரொம்ப அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எல்லாம் பக்காவாக நீட்டாக வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி தான் நானும் வைக்கணும்னு நினைக்கிறேன், ஃபெயிலியர். உன்னை பார்க்கும்போது அவன் கேட்கணும், நீங்கள் தேவனோடு இருக்கிறீங்க போல் உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்குது, இதை பெறத்துக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்கள் பேசும்போது ஆண்டவர் வேறு விதமாக அதே வசனத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு, இந்த மாதிரி நான் பெற்றுக்கொள்ளணும், என்ன செய்யணும்? நீங்கள் 4 மணி நேரம் முழங்கால்லையே நிற்பீங்களாமே, அது நிற்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? தேவனோடு கூட சஞ்சரிப்பீங்களாமே, சஞ்சரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்கள் வேதத்தை எப்படி தியானிப்பீங்க, அதே மாதிரி நான் தியானிக்க என்ன செய்யணும்னு ஒருத்தன் கேட்டான்னு வச்சுங்க, அதுதான் உன் மினிஸ்ட்ரியோட சக்ஸஸ். உன்னை பின்பற்றுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்கு நேராக ஓடணும், இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடணும். அதான் பவுல் சொல்கிறார், நான் என்னை மாடலாக வச்சுட்டு போகிறேன். என்ன பாரு, பணம் சம்பாதிக்கிறது எப்படி நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போகல. நான் உனக்கு எப்படி மினிஸ்ட்ரியை கட்டி எழுப்பி ட்ரெஷரரு செக்ரட்டரி போடணுன்னு சொல்லி கொடுத்துட்டு போகல. நான் உனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகிறேன், நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னு பாரு, அதே மாதிரி என்னை பின்பற்று. இதுதான் உன்னை என்னை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகுது. இன்றைக்கி நாம் மரியாளாக இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா உங்கள் மூலமா ஒரு கூட்டத்தை கர்த்தர் இழுக்க விரும்புகிறார். தனியாக பரலோகத்துக்கு கர்த்தர் ஒருத்தரையுமே கூப்பிடல, அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. பைபிளோடைய கான்செப்டை நீங்கள் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்வார், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். அவர் அந்த ஓமையில் சொல்லுவார், நான் உங்கள்கிட்ட இவ்வளோ கொடுத்தனே, திருப்பி நீ எனக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 5 கொடுத்தா நீ எத்தனை கொடுக்கணும்? 10 கொடுக்கணும். 2 கொடுத்தா 1 கொடுத்தா அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன பண்ணிட்ட? எல்லாத்தையும் புதைச்சி வச்சுட்ட. அப்படின்னா ஆண்டவருடைய மைண்ட் செட் எப்படி தெரியுமா? நான் கொடுத்தா திருப்பி எனக்கு லாபத்தோடு தான் நீ கொடுக்கணும். நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன்ல,
அப்படியே அசலையும் கொடுக்கறது எனக்கு நீ வேணாம், அந்த ஆள் எனக்கு வேண்டாம். எனக்கு யார் வேணும் தெரியுமா? நான் கொடுக்கறத 5 மடங்காக மாத்திரம் வேணும், டபுள் மடங்காக மாத்திரம் வேணும். இந்த சும்மா வந்தேன் போனேன், நீர் கொடுத்ததை பத்திரமா வச்சுருக்கேன் ஆண்டவரே, நான் ஏன் ரட்சிப்பு, என் ஞானசாரம், என் அபிஷேகம், என் குடும்பம் கரெக்டாக இருக்கு ஆண்டவரே, we are coming to the holy place அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். அக்கிரம செய்கைக்காரனே. இல்லைங்க, நான் கரெக்டாக தான் சர்ச்சுக்கு வந்தேன், அக்கிரம செய்கைக்காரனே. ஐயோ தசமாக காணிக்க கொடுத்தேன், அக்கிரம செய்கைக்காரனே. அப்புறம் என்ன தான் சொல்ல வரீங்க? எங்கடா நான் கொடுத்ததுக்கு வட்டி எங்க? ஆண்டவர் சொல்வார், காசு கடைக்காரன் கொடுத்திருந்தாலும் வட்டி கிடைத்திருக்குமே. அது அர்த்தம் என்ன? ஏதாவது ஒன்றுப்பா, நான் உனக்கு போட்ட சுவிசேஷத்துக்கும் நான் உனக்கு சொன்ன வசனத்துக்கும் நான் என் பாதத்தில் உட்காந்து நீ கேட்டிய, அதுக்கு என்ன பெனிஃபிட்? அதுக்கு என்ன பெனிஃபிட்? ஏதாவது ஒன்று உன் கூட வர வேண்டாமா? திருப்பி நீ எனக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாவது கொடுக்க வேண்டாமா? ஆண்டவர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கணக்கு கேட்பார். இத்தனை வருஷம் உட்கார வச்சு உனக்கு வசனம் கொடுத்துருக்கேனே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டு கணக்கெல்லாம் கேட்கவே மாட்டார். உங்களுக்கு கொடுக்குற ட்ரெஸ்ஸு கணக்கு, தண்ணி கணக்கு, நீங்கள் உங்களுக்கு கொடுத்ததான உலக ஆசிரம், அந்த கணக்கெல்லாம் கேட்கவே மாட்டார். ஆண்டவர் கேட்க போகிற கணக்கு என்ன தெரியுமா? இவ்வளோ கொடுத்தனே, எத்தனை ஆத்மா கூட்டு வந்த பரலோகத்துக்கு, எத்தனை ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கு, உன் குடும்பத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கான், யாருக்கா சொன்னியா? சுவிசேஷம் சொன்னி. நம்முடைய வேலை ஒரு கூட்டத்தை கொண்டு வருவது. ஆண்டவர் அதுக்கு தான் உங்களை என்னையும் இழுத்துருக்கிறார். மார்த்தாளை அனுப்பி மரியாளா உங்களை என்னையும் மாற்றிருக்கிறார். இனி நமக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். ஆண்டவர் வரும்போது நம்மளை பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லணும். இன்றைக்கி நாம் அதை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கூட்டம் அறியாமல் உங்கள் பின்னாடி உட்காந்துருக்கு தெரியுமா? எத்தனையோ பேருக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சபை மட்டும் கரெக்டாக வசனத்தை போதிக்கிற சபையாக இருந்துச்சுன்னா உள்ளே வர யூதர்கள் அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போய் விடுவார். எங்களுடைய நம்பிக்கை என்னென்னா, ஒரு ஊழியக்காரன் கரெக்டாக இருந்தானா ஒரு சபை கரெக்டாக இருக்கும். ஒரு ஊழியக்காரன் சரியாக போதிச்சிட்டானா சபை கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடும். போதிக்கிற ஊழியக்காரன் கரெக்டாக போதிக்கணும். இப்போ அதுதான் உட்கார்ந்துருக்கிறவன் அத்தனை பேரும் மரியாளாக இருக்கணும். அந்த மரியாளாக இருந்துட்டாங்கன்னா சபை நேராக இயேசுகிட்ட போய் ரீச் ஆகிடும். ஆனால் ஒரு கூட்டம் மரியாளுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது மரியாதை நேசிக்கிற கூட்டம், அது உட்காந்துட்டே இருக்கும். ஒரு நாள் வரும், அந்த கூட்டம் வசனத்தில் தேரும், வசனத்தில் தேர்ந்த கூட்டமாய் மாறும். இப்போ யோசித்து பாருங்கள், அத்தனையும் மரியாதை ஆயிடுச்சுன்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் என்ன இருக்கும்? ஒரு யூத கூட்டம் இருக்கும், ஒரு துதிக்கிற கூட்டம் இருக்கும், ஒரு விசுவாச கூட்டம் இருக்கும். இங்கே அத்தனை மரியாளுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டமாக வருகை வரும்போது பரலோகத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய சேனை பரலோக ராஜ்யத்துக்குள் நுழையும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். இப்போ நீங்கள் எங்கள் மூலயமா நீங்கள் வரணுங்கிறது ஹெவன் பிளான் இல்லை. எங்கள் மூலயமா உங்கள் மூலயமா ஒரு கூட்டமும் வரணும். இப்போ எங்கள் மூலயமா நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் ஒவ்வொருத்தர் மூலயமா என்ன செய்யணும்? ஒரு குரூப் வரணும். அப்போ இங்கே இருக்கிற ஒரு 300 பேர் 400 பேர், இந்த 400 பேர் மூலமும் 400 குரூப் வந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த 400 குரூப்பும் வசனத்தில் தேறின கூட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். அதுதான் பெராயா பட்டணம், அதுதான் தெசலோனிக்கேயர், அதுதான் பரலோகத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற கூட்டமாய் மாறும். அல்லேலூயா. அப்போ முதலாவது கர்த்தர் மார்த்தாளை தான் வச்சுருந்தார். ஆனால் இப்போ நம்ம மரியாள் கூட்டமாக மாறி இருக்கிறோம். இப்போ நம்மளோட ஜெபம் என்னவாக இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் மட்டும் பரலோகத்துக்கு வரமாட்டேன், என் பின்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வருவேன். அந்த கூட்டம் யார் தெரியுமா? உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது. அந்த கூட்டம் ரட்சிக்கப்படாமல் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சைட்லேயும் இருக்கே. ரட்சிக்கப்படாதவங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க நண்பர்கள் இருக்கிறாங்க. இத்தனை பேருடைய பொறுப்பையும் கர்த்தர் உங்கள் கையில் தான் கொடுத்து வச்சுருக்கிறார். ஏன் உங்கள் ஒருத்தரை மட்டும் ரட்சித்திருக்கிறாரு? நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா, என் ஆஃபீஸில் நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பத்தில் நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? உங்கள் ஒருத்தரை வைத்து உன் முழு ஆஃபீஸையும் கர்த்தருக்குள் கொண்டு வர கர்த்தரால் முடியும். ஒரு சமாரிய ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீனா யார் தெரியுமா? சமாரியர்கள் யார் தெரியுமா? யூதர்களுக்கு விளக்கமானவர்கள். அந்த ஒரு சமாரிய ஸ்திரியை வச்சு ஒரு கிராமத்தையே கர்த்தரால் கொண்டு வர முடியும். சமாரியர்கள்னால் யூதர்களை பொறுத்த வரைக்கும் திருடர்கள். அதாவது அவங்கள தள்ளி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு ஆளை வச்சு ஒரு கிராமத்தையே கர்த்தரால் கொண்டு வர முடியும்னா உங்களாலையும் என்னாலையும் வச்சு கர்த்தரால் செய்ய முடியாதா? கர்த்தரால் நிச்சயம் முடியும். ஆனால் நீங்கள் நானும் அந்த ஆசைப்படலை. நீங்கள் நானும் மார்த்தாளாவே இருக்க ஆசைப்படுறோம், கேள்விப்படுறோம், மார்த்தாள் மரியாளுக்கு சொல்கிறோம், நம்ம வேலை முடிஞ்சு.
அவ்வளோதான். எங்களுக்கு என்ன, வந்தேன், போனோம், கேட்டோம், எல்லாம் முடிச்சு. ஆண்டவர் சொல்கிறார், அந்த கூட்டமாக நீ இருக்க வேண்டாம், உன் பின்னாடி கூட்டம் வராது. மார்த்தாளுக்கு பின்னாடி யாராவது போனாங்களா? போவாது. உங்களுக்கு பின்னாடி ஏன் பின்னாடியும் ஒரு கூட்டம் வரணும். நீங்கள் நானும் மரியாள் கூட்டமாக மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். இன்றைக்கி ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. போகும்போது நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரே ஒரு தீர்மானம், நான் ஒரு கூட்டத்தை நான் கூட்டிக் கொண்டு தான் பரலோகத்துக்கு வருவேன். நான் என் வேலை, என் பிள்ளைங்க, என் குடும்பம், நான் சம்பாரித்தேன், என் வீடு, என் எதிர்காலம், பிள்ளைங்க எதிர்காலம், அதோடு என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் தோற்று போவீர்கள். ஆண்டவர் கேட்பார், எங்கே அந்த ஒரு தாளந்து கொடுத்தனே, எங்கே 2 எங்கன்னு கேட்பார். நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த ஒரு குடும்பம், அந்த ஒரு குடும்பத்தை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன், என் பிள்ளைகளை உங்களை கர்த்தருக்குள்ளே கரெக்டாக வளர்த்துட்டேன், அவங்களுக்கு குடும்ப ஜெபம், வேத வாசிப்பு எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். ஆண்டவர் கேட்பார், உன் சொந்தக்காரன் அத்தனை பேர் உங்கள்கிட்ட பேசினானே, அத்தனை பேரை பார்க்க போனியே, எத்தனை பேர் உன்னை பார்க்க வந்தாங்களே, ஏன் நீ அவங்களுக்கு என்னை பற்றி சொல்லலை? சுவிசேஷம் அறிவித்தல் என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது, சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ. நீ ஏன் சொல்லலைன்னு ஆண்டவர் கேட்பாரு. நீ பண்ணுறது தப்பு, நீ ஏன் அவங்களுக்கு நீ சொல்லலை? இயேசுவே வழி, நீ ஏன் சொல்லலை? நீ ஒரு குடும்பம் வரத்துக்கு ஒரு தாளந்து தானா? எங்கே இன்னொரு தாளந்துன்னு கேட்பார். இன்னொரு ஃபேமிலி எங்கே? நீ ரட்சித்த இன்னொரு ஃபேமிலி எங்கே? இல்லாவிட்டால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், அவனை பிடிச்சி எரிநரகத்தில் போடுங்கன்றார், அவனை புறம்பான இருளிலே தள்ளுங்கன்னு சொல்கிறார். அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் போயிடக்கூடாது. ஆண்டவர் வாசல் அருகே வந்துட்டார். அவர் இப்போ கிராமத்து அருகில் நிற்கல, வாசல் அருகே நிற்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் சொல்கிறார், வாசப்பள்ளியில் நான் கதவை தட்டுகிறேன்றார். ஆனால் நீங்களும் நானும் அந்த வருகையில் போவோமா? மரியாள் போயிட்டாங்க, அவரை சந்திக்க போயிட்டாங்க. அங்கே உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு, லாசர் எழுந்துட்டார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது லாசர் எழுந்துட்டார், பின்பு உயிரோடு இருக்கிற அவர்களும் விசுவாசிச்சுட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ இயேசு வாசப்படிக்கிட்ட வந்துட்டார். எழுந்து நாம் ஓடணும். ஓடுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம்னா ஒரு கூட்டம் நம்ம பின்னாடி வரணும். வெறும் கையா மட்டும் கர்த்தரை சந்திக்க போகவே கூடாது. அதுக்காக ஆண்டவர் உங்களை ரட்சிக்கலை. உங்கள் ஒருத்தரை வச்சு ஒருத்தரை பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு ஆண்டவர் வரவே இல்லை. ஒருத்தர் மூலமாக ஒரு கூட்டம் கண்டிப்பாக வரணும். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? நன்றி ஆவியானவரே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா தேவ சமூகத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஒரு கூட்டத்துக்கு உண்மை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் ஆஃபீஸில் இந்த அரசாங்கத்துக்காக 58 வருஷம் உழைச்சிருக்கிறீங்க. தனியார் நிறுவனத்தில் 20 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சுருக்கீங்க. அந்த நிறுவனம் கடைசியாக உங்களுக்கு கொடுத்த காசு, வீடு, காரு இதுதான். ஆனால் இது எதுவுமே பரலோகத்துக்கு வராது. உன் வாழ்நாளெல்லாம் உலகத்துக்கு வேலை செஞ்சு, உன் பிள்ளைகளுக்கு வேலை செஞ்சு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு வேலை செஞ்சீங்க. நீ சம்பாதிச்ச வச்ச எதுவும் உன் கூட குழியில் வந்து உட்கார போகிறது இல்லை. நீங்கள் படித்த படிப்பு கூட உங்க கூட வரப்போகிறது கிடையாது. ஆனால் எது வரும் தெரியுமா? நீ கிறிஸ்துவுக்கு என்று சம்பாதித்து விட்டு போன ஆத்துமாக்கள் இங்கிருந்து பரலோகத்துக்கு வரும். கண்டிப்பாக அது சுதந்திரிக்கும். அதுதான் உன்னுடைய உண்மையான சொத்து. உங்களுடைய உண்மையான சொத்து அதுதான். நீங்கள் பூமியில் சம்பாதிக்க போகிற சம்பாதிச்ச சொத்து எதுனா, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நடத்தினவர்கள், நீங்கள் கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தவங்க, நீங்கள் சுவிசேஷம் சொன்னவங்க, அதுதான் உண்மையான சொத்து. ஆராய்ந்து பாருங்க. அப்படி ஏதாவது சொத்து வாங்கியிருக்கிறீங்களா? அப்படி ஏதாவது சொத்து வாங்கியிருக்கிறீங்களா? நான் இத்தனை பேரை நடத்தியிருக்கிறேன் நீங்கள் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி 1-2 பேர் நடத்தியிருந்தீங்கன்னா திருப்தி ஆகாதீங்க. நீங்கள் 1-2 தான் நடத்தியிருக்கிறீங்க. பரலோகம் ரொம்ப பெருசு. இப்போ இருக்கிற வானம் பூமியை விட பரலோகம் பெருசு. அவருடைய சிங்காசனம் தான் வானம், பாதப்படி தான் பூமி. அப்படின்னா பரலோகம் எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள். அந்த பரலோகத்தில் நம்முடைய சொத்து எவ்வளோ இருக்கணும்னு பாருங்கள். நம்ம ஏரியாவிலேயே நம்ம வீடு பெரிய வீடாக இருக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாரை விட பெரிய கார் வாங்கணும்னு நினைக்கிறோம். எல்லாரை விட பெரிய படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறோம். பரலோகத்தில் நாம் சம்பாதிக்கிற சொத்து பெரிய சொத்தாக இருக்கணும். எல்லாரை விட நிறைய நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கணும். பரலோகத்தில் நான் கொண்டு போகிற ஆத்துமாக்கள் எல்லாரை விட நிறைய இருக்கணும். போட்டி போட்டு ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். அப்போஸ்தலர்கள் சம்பாதிச்சதை விட பவுல் அதிகமாக சம்பாதிச்சார். ஓடி ஓடி சம்பாதிக்கிறாரு. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நஷ்டமும் குப்பையும் என்று விட்டுட்டேன்னு சொன்னவர் தான் சொத்தா ஆத்துமாக்களை தான் சொல்கிறாரு. அப்படித்தான் நீங்கள் நானும் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என்ன இழுத்துக்கொள்ளுங்கப்பா,
நான் ஒரு கூட்டத்தோட கண்டிப்பாக வருவேன். கண்டிப்பாக ஒரு கூட்டத்தை நான் கூட்டிகிட்டு வருவேன். ஒரு தீர்மானம் எடுங்க தேவ சமூகத்தில், நான் ஒரு கூட்டத்தை நான் கூட்டிகிட்டு வருவேன். உங்கள் வேலை விதை தூவுறது மட்டும்தாங்க. நீங்கள் யாரையும் ரட்சிக்க முடியாது. விளைய செய்கிறவர் கர்த்தர், நீர் பாய்ச்சுகிறவர் கர்த்தர். நீங்கள் தூவ கூட மாட்டேன்னு சொன்னால் எப்படி? நீங்கள் தூவுங்க. நீங்கள் போய் சுவிசேஷம் மட்டும் சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா 2 தான் நடக்கும். ஒன்று ஏற்றுக்கொள்வார்கள், இல்லைன்னா இதெல்லாம் எங்கிட்ட சொல்லாதீங்கன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல, மூஞ்சில் அடித்த மாதிரியே சொல்லட்டும். உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட இயேசுக்காக மூஞ்சில் அடித்த மாதிரி 2 வார்த்தை வாங்கக்கூடாதா? உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுக்காக 2 வார்த்தை நீங்கள் வாங்கக்கூடாதா? 2 திட்டு வாங்கக்கூடாதா? ஏன் அப்படி? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. பரவாயில்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகள் ஆசீர்வாதம் தான். உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லிடுங்க. நாளைக்கு ஆண்டவர் உன் கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு நீ ஏன் சொல்லலைன்னு கேட்கக்கூடாது. ஏன் உன் கூட வேலை பார்க்குறவனுக்கு நீ சொல்லலைன்னு உங்களை பார்த்து கேட்டக்கூடாது. சொல்ல வேண்டிய காஸ்பலை சொல்லிடுங்க. அது உங்கள் மேல் விழுந்த கடமை. அதுக்கப்புறம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எத்தனையோ பேர் இந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கு வந்தவங்க, ஆக்சிடெண்ட்டாக வந்தவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உன் பர்த்டே அன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்படுறாங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். உன் பிள்ளைங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுது, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். கர்த்தர் மாற்றுவார். தீர்மானம் எடுங்க. இன்னிலேருந்து நான் சுவிசேஷம் சொல்ல போகிறேன். நான் பரலோகத்துக்கு வெறுங்கையா வரமாட்டேன். என்னை இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வருவேன். நான் சபைக்கு கூட்டிகிட்டு வருவேன். இங்கே நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. என்னால் பேச முடியாது, ஆனால் என்னால் கூட்டிகிட்டு வர முடியும். கர்த்தர் அவர்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இன்விடேஷன் மட்டும் கொடுங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் பார்த்துப்பார். நீங்கள் அழைப்பை மட்டும் கொடுங்க, பரம அழைப்பை கர்த்தர் அவர்களுக்கு தந்துடுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபத்தோடு செய்யுங்க, தீர்மானம் எடுங்க. ஒரு ஆளை இன்றைக்கி நான் கூப்பிடணும்னு முடிவு பண்ணுங்க. இன்றைக்கி ஒரு ஆளை நான் கூட்டிகிட்டு வருவேன். அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி இங்கே ஆண்டவர் பேசுவார். நான் ஜெபத்தோடு கூட்டிகிட்டு வருவேன். தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வருஷம் உங்கள் கணக்கில் பரலோகத்தில் ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை கூடணும். உங்கள் சொத்து பரலோகத்தில் வாங்கப்படணும். இன்றைக்கி பரலோகத்தில் வாங்கப்படணும். பூமியில் நீ வச்சிருக்கிற சொத்தெல்லாம் அழிஞ்சிரும். இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும், பரலோகம் ஒழியாது. அங்கே தான் சொத்தை சேர்த்து வைக்கணும். அழியாத சொத்து ஆத்மா தான். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. பரலோகத்தில் எனக்கு சொத்தை நான் சேர்க்க தொடங்க போகிறேன். ஒவ்வொரு ஆத்மாவாக நான் சேர்க்க தொடங்க போகிறேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அப்படி தீர்மானம் எடுக்கிறவங்கெல்லாம் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளுங்கப்பா, நான் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வருவேன். ஆண்டவரே நீர் எனக்கு செய்தவைகளுக்கு நான் பிரதிபலனாக ஏதாவது செய்வேன். ஆண்டவரே ஏதாவது செய்வேன். ஒரு பெரிய கூட்டத்தை நான் கூட்டிகிட்டு வருவேன்ப்பா. ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பா, நீர் வரும்பொழுது நாங்கள் உம்மை வெறுங்கையாய் சந்திக்காதபடிக்கு ஒரு பெரிய கூட்டத்தை, பெரிய மந்தையை கொண்டு நம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்க கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் உமக்கென்று ஏதாகிலும் செய்ய எங்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை பேச வைக்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. அற்புத காரியங்களை, அடையாளங்களை செய்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி மாறட்டும். ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷர்களாய் மாறட்டும். ஒவ்வொரு விசுவாசியும் மார்த்தாளாய் மாரியாளாய் மாறட்டும். அவங்கள ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய சமூகத்தில் சேர்க்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. வழி நடத்தும், ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.